அத்தியாயம் 20. தாரிகாவின் நிலைமை. ஜாஸ்பருக்கு அழைத்த சரவணா, ஹலோ, இது ஜாஸ்பரா என்று சந்தேகமாய் கேட்டிட அதில் அவனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. தனக்கே அழைத்து தன்னை யார் என்று தெரியாமல் கேட்கிறானே என்று. கோவப்படாத, என்னோட ஃப்ரெண்டு தெரியாம உன் ஒயின் பாட்டில உடைச்சிட்டா. அதோட பிரைஸ் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன் என்று அசட்டையாக கூறினான் சரவணா. பணம் இருந்தால் இவன் பெரிய இவனா என்று நினைத்த ஜாஸ்பர், உனக்கு அவ்வளோ திமுறா? அதோட விலை 3 லட்சம் என்று ஜாஸ்பர் கூறிட அங்கு இருந்த அனைவருமே இதனை கேட்டு பெரிதாய் திகைத்தனர். சரவணனிடமிருந்து நிச்சயம் அவ்வளவு பணம் இருக்காது என்பதனால் அவன் இந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறான் என்று பதறினார். ஆனால் அவற்றை பொருட்படுத்தாதவன், எனக்கு என்னமோ 3 லட்சம் ரொம்ப கம்மியா இருக்கு, பேசாம நான் உனக்கு 30 லட்சம் தரவா, இத அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியான்னு வேற தெரியல என்று யோசனையாய் கேட்பது போல் நடித்தான் சரவணா. இதனை ஏற்றுக்கொள்ளாமலாயிருப்பான்? அதில் பட்டென்று சிரித்த ஜாஸ்பர், இரு உன்னை பாத்துக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். சரவணனிற்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்பது போல் அனைவரும் அவனை திகைப்புடன் பார்த்தனர். ரத்தினத்திற்கே அதிர்ச்சியாயிருந்தது. ஆனால் சரவணன் வேறு ஏதோ சிந்திக்கிறான் என்று சரியாய் கணித்தார். நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டியாப்பா என்று அந்த ஓனர் கூறினார். அந்த நேரம் நிறைய பேர் வெளியே சரவணனை தேடிக் கொண்டிருந்தனர். மிஸ்டர் சரவணா என்று இழுத்தார் ரத்தினம். சரவணன் செய்வது அவருக்கு ஒப்பவில்லை. அந்த ஊரில் ரத்தினம் பீனிக்ஸ் குடும்பத்தில் ஒரு அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவரும் மிகப்பெரிய பணக்காரர்தான். அவரே இது போன்ற சாதாரண ரவுடிகளின் விடயத்தில் தலையிட்டது இல்லை. நான் தப்பு பண்றேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா என்று புருவத்தை சுருக்கி கேட்டான் சரவணா. அதற்கு மறுப்பாய் தலையசைத்தவர், அப்படி இல்ல, ஆனாலும் இந்த மாதிரி லோக்கல் ரவுடிங்க எல்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட ஆளும் இல்ல, நம்மளால சமாளிக்க முடியுமான்னு தெரியல என்றார் ரத்தினம். என்ன குறைச்சி இட போடாதீங்க என்றான் சரவணா. சீக்கிரமே நிறைய கூட்டம் கடைக்கு வெளியே கூடியது. சரவணன் வெளியே வந்து நிற்க தூரத்திலிருந்து ஜாஸ்பர் அவனை கண்டு கொண்டான். 50 வயதாக இருந்தாலும் இன்னும் இரும்புடலாக இருந்தார் ஜாஸ்பர். அவன் கண்ணெதிரே சாதாரண யூனிவர்சிட்டி மாணவன் இருப்பதை பார்த்து முகத்தை சுருக்கினார். தன்னை கோபப்படுத்தியது இந்த பொடியன்தான் என்று நினைத்தவர் அவனை நெருங்கியபடியே, ஒழுங்கு மரியாதையா 30 லட்சத்தை கொடுத்துரு, இல்ல இதுதான் உனக்கு கடைசி நாள் என்று கூறினார் ஜாஸ்பர். சரவணா ரத்தினம் பக்கம் திரும்பி, அவருக்கு 3 கோடி கொடுங்க என்றிட ஜாஸ்பர் ஸ்தம்பித்து விட்டார். என்ன 3 கோடியா? 3 லட்சமே அதுக்கு அதிகமான ரேட். இவன் என்ன 3 கோடி கொடுக்க சொல்றான் என்று திகைப்போடு நினைத்தார். அங்கு இருப்பவர்களுக்கு 3 கோடி அவ்வளவு சாதாரண ஒன்று கிடையாது. அந்த பகுதியில் சில பணக்காரர்கள் தான் வசிக்கின்றனர். ஆனால் இதுவரை சரவணனை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அவன் என்ன செய்ய நினைக்கிறான் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓகே மிஸ்டர் சரவணா, ஆனா இதை வித்ரா பண்ண நான் பேங்க் போகணும் என்று சிறிதும் தயக்கமின்றி கூறினார் ரத்தினம். ஜாஸ்பருக்கு கனவு போல் இருந்தது. வீட்டில் செய்த வைனுக்கா 3 கோடியா என்று திகைப்பில் இருந்தவர், சாருக்கு இந்த ஊரா என்று மிகவும் பணிவாக கேட்டார் ஜாஸ்பர். நான் தான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, சோ என்கிட்ட இதுக்கு மேல கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல என்று மிகவும் அமைதியாய் கூறினான் சரவணா. அதில் அமைதியானார் ஜாஸ்பர். உண்மையில் அவரின் ஒட்டுமொத்த சொத்தையும் சேர்த்தால் 1 கோடி அளவு கூட சேர்ந்திடாது. சரவணன் மிகப்பெரிய ஆள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார். பல வருடமாய் இதே தொழிலில் இருப்பவருக்கு அவனை எதிர்க்க முடியாது என்று உணர்ந்தார். சும்மா ஒன்றும் அவன் 3 கோடி கொடுக்கவில்லையே, அவனின் ஆதிக்கத்தை காட்டவே அதனை கொடுக்கிறான். அவனிடம் பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்தவர், மிஸ்டர் சரவணா, நான் பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துறேன் என்று தன்னடக்கத்துடன் கூறினார் ஜாஸ்பர். அதனை ஏற்றுக்கொள்ள அவருக்கு தைரியம் இல்லை. பல வருடமாய் தொழில் செய்தவர் இப்பொழுது பணத்தை வாங்கிக் கொண்டால் சரவணனிடம் தொடர்பில் இருக்க முடியாது என்றும், மேலும் அவனிடம் பழக்கத்தில் இருந்தால் 3 கோடி என்ன 30 கோடி கிடைக்கும் என்று புரிந்து கொண்டவர் அதனை மறுத்தார். இப்பேற்பட்டவனை இழக்க அவருக்கு மனம் வரவில்லை. அவனிடம் ஒட்டிக்கொள்ளவும் தன்னை காத்துக் கொள்ளவும் அந்த முடிவை எடுத்தார். அவ்வளோ நல்லவனாடா நீ என்று நினைத்த சரவணா, உங்களை பார்த்தா அவ்வளோ நல்லவர் மாதிரி தெரியலையே என்றான். நான் நல்லவன் இல்லதான், ஆனா இங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, உங்களுக்காக நான் அதை சரி பண்ணவா என்று வாலண்டியராக கேட்டார் ஜாஸ்பர். இதை கேட்டதும் நிம்மதி மூச்சு விட்டார் ரத்தினம். சரவணனின் ட்ரிக் அவருக்கு மிகவும் பிடித்தது. அதன் பின் அவர்கள் திரும்பவும் ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்றனர். ராபின் ஜாஸ்பரை பார்த்தவுடனே அவருக்கு பயந்து அவசரமாய் அவரிடம் சென்றவன், பாஸ் பாஸ், இந்த பொடி பையன்தான்
இவன் தான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டது என்று அவன் போட்டு கொடுக்க அவன் கன்னத்தில் பளார் என்று அறிந்தார் ஜாஸ்பர். அவர் அறிந்ததில் ராபின் பல் தெரித்தது. யார பார்த்து நீ பொடியன்னு சொல்ற என்று கடுகடுத்தார் ஜாஸ்பர். அதற்கு சரவணனை கை காட்டிய ராபின், அவன் பொடி பையன்தானே என்றான். அதற்கு மீண்டும் ஒரு அறை விழுந்தது. அதனோடு நிறுத்தாத ஜாஸ்பர் அவர் கத்தியை வெளியே எடுத்து, எலவெடுத்தவனே, நீ என்னத்தையாவது பண்ணிட்டு என்னை அதுல இழுத்து விடாத. ஒழுங்கு மரியாதையா சாரு கிட்ட உடனே மன்னிப்பு கேளு என்று கூறிட ராபினிற்கு கனவு காண்பது போல் இருந்தது. இதுவரை அதீத கர்ப்பத்துடன் இருக்கும் ஜாஸ்பர் மரியாதையுடன், அதுவும் ஒரு சிறு வயதுடையவனை அழைக்கிறாரே என்று ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான் ராபின். இந்த சின்ன விஷயத்துக்கு இவர் ஏன் இங்க வந்தாரு? இதுல என்ன மன்னிப்பு வேற கேட்க சொல்றாரு. நான் வேற என் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போன்னு பார்த்து அசிங்கப்படுத்துறாரு என்று நினைத்தான் ராபின். இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கணுமா என்ன என்று கேட்டான் சரவணா. ஐயோ மிஸ்டர் சரவணா, நீங்க ஏன் இன்னும் இங்க நின்னு டயர்ட் ஆகுறீங்க? பிளீஸ் நீங்க போங்க, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைய நான் பேசி சரி பண்ணிடுறேன் என்று தன்மையாய் கூறிட லேசாய் ஒரு பக்கம் இதழை வளைத்தவன் மித்ராவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் சரவணா. வெளியே வந்திட ரத்தினம் உடனடியாக, மிஸ்டர் சரவணா, அந்த ஜாஸ்பரை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் இப்போ கன்வின்ஸ் ஆகியிருப்பானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றார். சரவணா எதுவும் பேசவில்லை. அவன் பணத்தை வாங்கவில்லை என்றால் அவனுக்கு என்ன? அவனின் எண்ணமே அதானே. அவனே இந்த பிரச்சனையை சரி கட்ட வேண்டும் என்று நினைத்தான். இப்பொழுது அவனின் கவனம் முழுவதும் மித்ரா மீதே இருந்தது. நீ ஓகேவா? இங்க ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன்னு ஏன் முன்னமே சொல்லல என்று கேட்டான் சரவணா. மித்ரா தனக்கு ஒன்றும் இல்லை என்பது போல் தலையசைத்தாள் மித்ரா. அவள் அவன் கேட்டதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்று அறிந்தும், சரி சரி சொல்லலனா ஓகே, ஆனா இங்க வேலைக்கு போறல அதை மட்டும் நிறுத்திரு என்றான் சரவணா. அதற்கு கை அசைவில் அவளுக்கு வேலை முக்கியம் என்பது போல் கூறினாள். சரவணனிற்கு அவை சரியாக புரியவில்லை. திரும்ப சொல்கையில், ரத்னு, எனக்காக ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்றீங்களா என்று ரத்தினத்திடம் கேட்டான் சரவணா. என்ன மாதிரியான டீச்சர்? மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க என்று கூறினார் ரத்தினம். உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா என்று கேட்டான் சரவணன். அதில் ஒரு நொடி அதிர்ந்தாலும் லேசான புன்னகையுடன், மிஸ்டர் சரவணா, எனக்கு என்னமோ இந்த பொண்ண பார்த்தா பிறந்ததுல இருந்து பேச்சு வராத மாதிரி தெரியல. சில பிரச்சனைனால இப்படி இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர்ஸ் அப்ராட்ல இருக்காங்க. நம்ம வேணும்னா அங்க ட்ரை பண்ணலாம் என்றார் ரத்தினம். நிஜமாவா என்று ஆச்சரியமாய் சரவணன் கேட்க, ஆமா என்று புன்னகையுடன் கூறினார். அதன் பின் மித்ராவை யூனிவர்சிட்டியில் விட்டவன் அவளுக்காய் வாங்கி வந்து வைத்திருந்த ஸ்நாக்ஸை அவளிடம் கொடுக்க நினைக்க அவனின் போன் சட்டென்று சினுங்கியது. எடுத்து பார்க்க அன்னோன் நம்பராக இருந்தது. யார் என்று யோசனையுடனே போனை எடுக்க ஒரு பெண்தான் அவனுக்கு அழைத்திருந்தாள். சரவணா, நான் நிகாரிகா என்று உடைந்த குரலில் அழுதபடியே கூறினாள் நிகா. அவர் எதற்கு அழைத்திருக்கிறார் என்று புரியாமல், என்னாச்சு என்று கேட்டான். என் தங்கச்சி அவ சூசைட் பண்ணிக்க போறா என்று வெடித்து அழுத நிகா. மேலும், எல்லாம் ஏன் தப்புதான், அவ ஆத்துல விழுந்து சாக போறான்னு நிக்கிறா, பிளீஸ் அவளை காப்பாத்து என்று கதறி அழுதாள் நிகாரிகா. அத்தியாயம் 21. எழிலுக்கு வைத்த ஆப்பு. சரவணனிற்கு அழைத்த நிகா, என் தங்கச்சி சூசைட் பண்ணிக்க போறா, எல்லாமே என்னோட தப்புதான், இந்த பிரச்சனைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் தான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். ஒரு மெடிக்கல் பர்சனா எனக்கு கலிபோர்னியம் பத்தி நிறைய தெரியும். அத யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. அதனாலதான் நான் அவகிட்ட இருந்து அதை வாங்கி என் கம்பெனியை ப்ரமோட் பண்றதுக்காக அப்படி பண்ணேன். ஆனா இப்போ எங்க குடும்பம் ரொம்ப பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுது. எங்களால அதை சமாளிக்க முடியல. இதுல இந்த எழில் வேற. நானும் என் தங்கச்சியும் ஒரு நைட் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் எங்களை மன்னிச்சு விடுறதா சொல்றான். இல்லனா நாளைக்கு காலையில மொத்த குடும்பமும் ரொம்ப பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணணும் என்று அழுதபடியே கூறினாள் நிகா. இதை கேட்டு அதிர்ந்த சரவணா, எழில் இப்படி ஒரு காரியத்தை செய்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்களா என்று அழுத்தமாய் கேட்டான். நிகாவிற்கு இதில் சுத்தமாய் விருப்பமில்லை. ஆனால் அவளின் குடும்பம் அவளுக்கு முக்கியமாச்சே.
அவளை படிக்க வைத்து இன்று இவ்வளவு பெரிய ஆளாக்கியது அவளின் குடும்பமாயிற்றே. அவளின் குடும்பத்தை அழிய விட மாட்டாள். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னோட ஒரே கவலை, சாகுறேன்னு சொல்ற என்னோட தங்கச்சியை காப்பாத்து. உன்னால மட்டும்தான் அவளை சமாதானம் பண்ண முடியும். நான் உனக்கு 5 லட்சம் டிரான்ஸ்பர் பண்றேன். அதை வச்சுட்டு அவளை இங்க இருந்து எங்கேயாச்சும் தூரமா கூட்டிட்டு போ என்று தாரிகா மீது உள்ள அதீத பாசத்தில் கூறினாள் நிகா. அதில் ஆழமாய் மூச்சு விட்டவன், அதுக்கு அவசியம் இல்ல, நான் சொல்றத தாரிகா கிட்ட இப்ப சொல்ல முடியுமா என்று கேட்டான் சரவணா. என்னது என்று நிகா கேட்டவள் தன் தங்கையை என்ன சொல்லி நிறுத்திட நினைக்கிறான் என்று யோசித்தாள். அவளை 3600 வரைக்கும் கவுண்ட் பண்ண சொல்லுங்க என்றான். எதுக்கு என கேட்ட நிகாவிற்கு பதிலாய், அவ கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அரசு ஃபேமிலி மொத்தமா இருக்காது என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. இதை கேட்டு வாயடித்து நின்றாள் நிகா. உடனே அழைப்பை துண்டித்தவள் என்ன பைத்தியக்காரத்தனம் என்று சிந்தித்தாள். சரவணனை பற்றி கேள்விப்பட்டதும் அவன் மிகவும் நல்லவன் என்று நினைத்தாள். ஆனால் மற்றவர்கள் கூறியதைப் போல் அவன் ஒரு பித்தலாட்டக்காரன் என்று உறுதியாக நினைத்தாள். இந்த நேரத்தில் கூட தாரிகாவை சரவணனிடமிருந்து சேர்த்து வைக்க விரும்பினாள் நிகா. சரவணனிற்கு விருப்பம் என்றால் அவனுடனே தாரிகாவை அனுப்பி வைத்திருப்பாள். ஆனால் இப்பொழுது அவன் மீது அவளுக்கு நம்பிக்கை சுத்தமாயில்லை. ஒரு நொடிதான் அதை பற்றி நினைத்து வருந்தினாள். உடனே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள் நிகா. அவன் கேட்டுக்கொண்டது போல் கீழ்த்தரமான வேலையை செய்தால்தான் தன் குடும்பத்தை காக்க முடியும் என்று நினைத்தவள் நேராக அவளின் ஆபீஸ் ரூமுக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். தலையை பீய்த்துக் கொண்டவள் அரை மணி நேரம் அங்கேயே முடங்கி கிடந்தாள். அதன் பின் முடிவெடுத்தவளாய் அரசு குடும்பத்தை சேர்ந்த கம்பெனிக்கு சென்றாள் நிகா. அவளின் முகமே அவளுடைய பரிதாப நிலையை எடுத்து காட்டியது. மிஸ் நிஹாரிகா, வந்துட்டீங்களா என்று அவளுக்காகவே அங்க நீண்ட நேரமாய் காத்து கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்டு கேட்டார். முன்பெல்லாம் நிகாவை எங்கு பார்த்தாலும் அங்கு இருப்பவர்கள் மிகவும் மரியாதையாகவும் பணிவுடனும் கவனிப்பார். ஆனால் இன்றோ அரசு குடும்பத்தில் வேலை செய்பவர்கள் கூட அவர்கள்தான் மேன்மையானவர்கள் என்பது போல் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் ஏளன பார்வையே நிகாவை கூனி குறுக செய்தது. நிகா நேராக எழில் அறைக்கு சென்றாள். அங்கு டாப் புளோரில் மிகவும் பிரம்மாண்டமான சூட் ரூம் இருக்கிறது. எழில் சிகரெட்டை இழுத்தபடியே சோஃபாவில் அமர்ந்து அவளுக்காய் காத்து கொண்டிருந்தான். நிகாவை கண்டதும், வந்துட்டியா நீ என்று சிரிப்புடன் கேட்டான். அதில் பல்லை கடித்துக் கொண்டு அவளின் வலியை மறந்தாள். அவள் நோகுவதை பார்த்தாள். இன்னும் எழிலுக்கு இளக்காரம் ஓங்கிவிடும் என்று நினைத்தாள். ஆமா, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். நான் என்ன வேணாலும் பண்றேன், ஆனா என் தங்கச்சி விட்டுடு. இல்லனா இது வேந்தன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உங்க அரசு குடும்பத்துக்கும் அழிவுதான் என்றாள் நிகா. அதில் எழுந்து நின்றவன் நிகாவின் அழுத்தத்தை மெச்சி, சரி, வேந்தன் ஃபேமிலியை நான் விட்டுறேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், கேட்டே ஆகணும் என்று அழுத்தமாய் கூறினான் எழில். அதற்கு பின் அவன் சொன்னது நிகாவை நடுங்க செய்தது. ஓகே, பேசுனது போதும். என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. இந்த விண்டோ முன்னாடியே நீ உன் ட்ரெஸ்ஸ கலட்டு, அதுவும் இப்பவே என்று கூறிட அஞ்சிய நிகா, என்ன என்ன சொல்ற நீ என்று திணறியவள், என்ன விளையாடுறியா? வெளியே ஒரு ஹைவே இருக்கு, நிறைய பேர் அந்த வழியா போவாங்க என்று அடிக்குரலில் சீறினாள் நிகா. அதில் திமிராய் இதழை வளைத்தவன், ஓ, உனக்கு என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா? மிஸ் நிஹாரிகா வேந்தன், உங்க குடும்பத்தோட நிலைமை இப்போ எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரிஞ்சுதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உன்னாலதான் இந்த நிலைமை உன் குடும்பத்துக்கு வந்துச்சுன்னு மறந்துட்டியா? நீ இத பண்ணலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் என்று கூறிய எழில் திரும்பிட நிகா வேதனையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த ஜன்னலையே வெறித்து பார்த்தாள் நிகா. தரையில் இருந்து சீலிங் வரை இருந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்திட உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. வேறு வழி இல்லாமல் அந்த ஜன்னலை நோக்கி நடந்தாள் நிகா. அங்கு சென்று பார்த்தவள் இன்னும் பெரிதாய் அதிர்ந்தாள். சனியம் முடிச்சவனே, இவன் எல்லாம் மனுஷனே இல்ல, புறம்போக்கு நாயே என்று திட்டியவள் கீழே அவள் ஆடையை அகற்றுவதை பார்க்க நின்று கொண்டிருக்கும் கூட்டத்தை கண்டு திகைத்தாள். இதுபோல் அவளை யாரும் அசிங்கப்படுத்தியது இல்லை. சீக்கிரம் என்று சீறினான் எழில். அவனை திரும்பி பார்த்து கடுமையாய் முறைத்தாள் நிகா. அவள் பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்தால் எழில் எப்போதோ சாம்பலாகி இருப்பான். எழில் மேலும் கூற வர அவனின் போன் ஒலித்தது. அதனை எரிச்சலுடன் எடுத்தவன் சரவணன் தான் அழைத்திருப்பதை பார்த்து, அறிவில்ல,
இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ற என்று கத்தி போனை வைத்தான் எழில். அவளை பொறுத்தவரை சரவணா அவனுக்கு அழைத்ததற்கான காரணம் அவனிடம் கெஞ்சுவதற்கு மட்டுமே என்று நினைத்தான். ஏய், இன்னும் கலட்டலையா? சீக்கிரம் கலட்டாத என்று கத்தியவன், என்ன தாரிக்காவை இங்க கூட்டிட்டு வரணுமா என்று எழில் கேட்க உடனே நிகா பொட்டி பாம்பாக அடங்கினாள். அவளின் கைகள் அவளின் ஆடை மீது படிந்தது. மேலே இருந்த ஒரு லேயரை அவள் கழற்றிட அவளுடைய தோள்கள் பளிச்சிட்டது. பல மாடல்கள் உடன் இருந்து கழித்தவனாய் இருந்தாலும் அவனால் நிகாவின் தேகத்தின் மீது இருந்து விழிகளை அகற்ற முடியவில்லை. அவளின் ஆடை மெல்ல அவளின் உடலை நழுவி கீழே விழுவதை பார்க்க அக்கணமே அவளை மெத்தையில் தள்ளிவிட துடித்தது அவனின் குட்டி மூளை. அவனின் ஒன்றும் இல்லாத மூளையில் பல்வேறு படங்கள் ஓடிட அதனை கெடுக்கும் விதமாக அவனின் அறை கதவு தட்டப்பட்டது. பதட்டமான சத்தம் வேறு கேட்டது. இது அப்பா ஆபீஸ், இங்க வர யாருக்கும் அவ்வளோ தைரியம் இல்லையே என்று யோசித்தவன், யாரது என்று கடுப்பில் கேட்டான். நான் தான் ராம் என்று கூறினார். எழிலின் தந்தையின் மிகவும் முக்கியமான பிசினஸ் பார்ட்னர், அரசு கம்பெனியின் மிக முக்கியமான நபர். அங்கிள் ராம், அப்பா இப்ப இங்க இல்ல, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே செக்ரட்டரிக்கு கால் பண்ணி நீங்க வந்திருக்கிறத பத்தி சொல்றேன் என்றான் எழில். அதில் சிரித்த ராம், அதுக்கு அவசியம் இல்ல, உன் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போடு, நேத்து எடுத்துட்டு போன கான்ட்ராக்ட நான் பார்த்தேன், அதை சைன் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்றார் ராம். இதை கேட்டதும் துள்ளி எழுந்தான் எழில். ராம் இங்கு ஒரு பார்ட்னர் மட்டும் இல்லை, ஆனால் அதையும் தாண்டி கம்பெனி விடயத்தில் மிகவும் முக்கியமானவர். அவர் விலகினால் அரசு குடும்பத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம். பாதி சப்ளை அவர்களுக்கு கிடைத்திடாது. நேற்று கூட ராம் விலையை சற்று கூட்டியிருந்தார். 10 வருடமாய் ஒன்றாய் வேலை பார்ப்பவர் இப்பொழுது தங்களை விட்டு பிரிந்தால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். அங்கிள் ராம், நீங்க என்ன என்கிட்ட ஜோக் பண்றீங்களா? நான் இப்பவே வந்து உங்களுக்காக கதவு திறக்கிறேன் என்று கதவை திறக்காததனால் அப்படி கூறுகிறார் என்று வேலையே செய்யாத மூளையை வைத்து நினைத்து கூறினான் எழில். என்ன பார்த்தா இங்க ஜோக் அடிச்சு தெரியற மாதிரி தெரியுதா என்று கடுப்பாக கேட்டார் ராம். அப்போ எதுக்காக அப்படி என்று கேட்டவன் தன் தந்தையை தொடர்பு கொள்ள நினைத்தான். ஏன்னா வேற ஒருத்தாங்க பெரிய ஆஃபர் கொடுத்திருக்காங்க என்றார் ராம். ஆனா எங்களால அதை விட பெட்டரா ஆஃபர் பண்ண முடியும் என்று கூறிய எழில் அரசு குடும்பத்தை விட சிறப்பாய் ஆஃபர் வழங்குவது யார் என்று யோசித்தான். ஆனா அதோட விலைய உங்களால கொடுக்கவே முடியாது, சோ என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத என்று ராம் தெளிவாக கூறிட திகைத்து நின்றான் எழில். அத்தியாயம் 22. நஷ்டத்தில் அரசு என்டர்பிரைஸ். ராம் கூறியதை கேட்டு திகைப்பில் மூழ்கியிருந்தான் எழில். இப்ப இருக்க நிலைய பாத்துமா எங்களால நல்ல ஆஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், அப்படி யாரை இவர் நம்புறாரு என்று நினைத்துக் கொண்டு இருந்தவன் தன் தந்தைக்கு அழைக்க பார்க்க அதற்கு முன் மீண்டும் கதவு வேகமாய் தட்டப்பட்டது. ஏன் இப்படி தன் வேலையை கெடுக்க யாராவது வருகிறாங்க என்று எரிச்சலுடன் நினைத்தவன், ராமங்கிள், உங்க மனச மாத்திக்கிட்டு திரும்பவும் எங்க கூட ஒர்க் பண்ண வந்துட்டீங்களா என்று மகிழ்ச்சியாய் கேட்டான் எழில். எழில், நான் கிருஷ்ணன் என்று ஒரு குரல் கேட்க அவர் ஏன் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தவன், கிருஷ்ணங்கிள், நீங்க அப்பாவை தேடி வந்திருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்பாவுக்கு கால் பண்றேன் என்றான் எழில். எழிலின் தந்தையும் கிருஷ்ணனும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இருவரும் ஒன்றாய்தான் பிசினஸை துவங்கினர். அரசு என்டர்பிரைஸின் மிக முக்கியமான ஷேர் ஹோல்டரும் சிஇஓவும் அவர்தான். வெளியே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணன், பரவாயில்லப்பா, என்னோட ரெசிக்னேஷனை பத்தி அப்பா கிட்ட சொல்லு, என்னோட ஷேரையும் நானே டீல் பண்ணிட்டேன் என்று கூறிட எழில்தான் தன் காதில் தவறாக விழுந்து விட்டதோ என்று யோசித்தான். தன் தந்தையின் உயிர்த்தோழன் கிருஷ்ணன், அவர் விலகி போறாரா என்று அதிர்ந்தவன், இதுக்கு வாய்ப்பே இல்ல அங்கிள் கிருஷ், என்ன ஆச்சு என்று கேட்டான். அதே நேரம் போனை ஏற்ற இருந்த எழிலின் தந்தை, கிருஷ்ணா, என்ன பண்ற நீ? நம்ம 2 பேரும் எவ்வளவு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று கேட்டிட சற்று குற்ற உணர்வாக உணர்ந்தவர், என்ன மன்னிச்சுடு அன்பு, எனக்கு வேற பிளான்ஸ் இருக்கு என்று கூறினார் கிருஷ்ணா. இதை கேட்ட அப்பாவும் மகனும் அழுத்தமாய் பார்த்தனர். நீ எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்ணாலும் நான் உனக்கு தரேன். இவ்வளவு வருஷம் என் கூட இருந்த உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நானா உன்னை எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ண என்று கோபத்தில் கத்தினார் அன்பரசன். கிருஷ்ணன் மட்டும் விலகிவிட்டால் அரசு என்டர்பிரைஸ் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். பொதுமக்களிடம் நம்பிக்கை இழப்பது மட்டுமில்லாமல்
அவர்களுக்கு மிகப்பெரிய சறுக்கலாக இருக்கும். கிருஷ்ணன் அடுத்து கூறிய செய்தியில் இருவருமே பெரிதாய் திகைத்தனர். அது உங்களால எப்போதுமே கொடுக்க முடியாத அளவு எனக்கு அவங்க பே பண்றேன்னு சொல்லிருக்காங்க என்று கிருஷ்ணன் கூறிட, குழப்பத்தில் எவது என்று கேட்டார் அன்பு. அரசு என்டர்பிரைஸ் வருட வருமானமாக கிருஷ்ணனிற்கு 5 கோடி கொடுக்கிறது. தனக்கு துரோகம் செய்ய அந்த ஆள் எவ்வளவு வாங்கியிருப்பான் என்று சிந்தித்தார் அன்பு. போன உடனே கிருஷ்ணன் கிட்ட கொடு என்று அன்பு கூறினார். இப்பொழுதுதான் அவரின் சப்ளையர்கள் விலகிக் கொள்வதை கண்டார். அடுத்த நொடியே இன்னொரு ஷேர் ஹோல்டர் விலகிக் கொள்கிறார். எழில் நிகாவை விட்டு வெளியே சென்று போனை அவரிடம் கொடுத்தான். இன்னும் சமாதானம் பண்ண பாக்காத அன்பு. அன்பரசு, நான் உன் கூட பல வருஷமா இருந்துட்டேன். என்ன பத்தியும் யோசிச்சு பாரு. யாருமே ஒரே இடத்துல தேங்கி இருக்க மாட்டாங்க என்று கிருஷ்ணன் கூறிட, அதில் பேச்சற்று நின்றவர், சரி கிருஷ்ணா, இத்தனை வருஷமா என் கூட பழகினதுக்காக யாரு என் சப்ளையரையும் உன்னையும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றியா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஆளுதான் காரணமா இருக்கும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்று கேட்டிட, எனக்கு முழுசா யாருன்னு தெரியாது. ஆனா அவர் பேரு சரவணா என்று கிருஷ்ணன் கூறிட ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். இதுவரை இப்படி ஒரு பெயரை அவர் கேள்விப்பட்டதில்லை. அன்பு, உன் கூட பழகினதுக்காக சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் சரவணன் கிட்ட மட்டும் நீ வம்ப வச்சுக்காத என்று பேச்சை நிறுத்தி கொண்டார் கிருஷ்ணன். சரவணனை தேர்ந்தெடுத்ததற்காக அவர் எப்பொழுதும் வருந்த மாட்டார். சரவணனிற்கு பின்னால் பீனிக்ஸ் குடும்பம் அரணாக இருக்கிறதை அறிந்து இருந்தார். இங்கு அன்பால் அமைதியாக இருக்க முடியவில்லை. யார் அந்த சரவணா என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டார். இதை கேட்ட எழிலின் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. சரவணனின் பெயர் தன் ஆழ்மனதில் இருப்பதனால் தமக்கு தவறாய் கேட்கிறது என்று நினைத்தான் எழில். உடனே நேரத்தை பார்த்தவன், அந்த பைய பணத்தை எடுத்துக்க 2 மணி நேரத்துல தானே வரேன்னு சொன்னா, இப்போ வெறும் அரை மணி நேரம் தான் போயிருக்கு என்று நினைத்தவன் போனை பார்க்க அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தான். ஜெய் சரவணா, என்னடா பண்ணி தொலைச்ச என்று கத்தினான். ஒருவர் பின் ஒருவராக அவர்களின் சப்ளையர்கள் அவர்களை விட்டு விலகி இருந்தனர். அடுத்த 1 மணி நேரத்தில் அன்பு அங்கு வந்திருந்தார். அவரை கண்டவன், அப்பா, எனக்கு சரவணன் யாருன்னு தெரியும் என்றான் எழில். யாரது என வேகமாய் கேட்டார் அன்பு. அவன் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் என்றான் எழில். உனக்கு எந்த நேரத்துல விளையாடணும்னு அறிவு இல்ல என்று காட்டமாய் கேட்டார் அன்பு. அப்பா, நிஜமா அவன் ஸ்டூடெண்ட் தான் என்றான் எழில். அதில் கடுப்பான அன்பு, அப்போ என்னோட எல்லா சப்ளையர்ஸையும் இன்வெஸ்டர்ஸையும் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் லஞ்சம் கொடுத்து அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான்னு சொல்றியா? அவனால எப்படி இத பண்ண முடியும்? சாதாரண யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டால எப்படி நம்ம பார்ட்னர்ஸ பிரைன் வாஷ் பண்ண முடியும் என்று கத்தினார். ஒருவேளை அவன் பணக்காரனா இருக்கலாம் என்று கூறிய எழில் நடந்த அனைத்தையும் கூறினான். இதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தார். ஒரு மாணவனால் எப்படி கலிபோர்னியமை வாங்க முடியும் என்று நினைத்தார். இதில் எழில் வேறு அவரின் ஆள்பலத்தை வைத்து நிகாரிகாவிடம் இருந்து கலிபோர்னியமை திருட சொல்லியிருக்கிறான். அரசு குடும்பம் பல கீழ்த்தரமான வேலை செய்துதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. அதனால் நிகாவிடம் இருந்து கலிபோர்னியம் எடுப்பது கடினமாயில்லை. உடனே சரவணனுக்கு கால் பண்ணு என்று அன்பு கூறிட, அவனுக்கு எதுக்குப்பா என்று எரிச்சலாய் கேட்டான். நாம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று அன்பு கூற திகைத்து போய் பார்த்தான் எழில். இதுவரை யாரிடமும் தலை வணங்காதவர் அன்பு. அவன் கோபத்தில் இருப்பதை பார்த்தவர், நம்ம சப்ளையர்ஸையும் ஷேர் ஹோல்டர்ஸையும் நம்மள விட்டு போனா நம்மளால நிறைய லாபத்தை எடுத்துக்க முடியும். ஆனா ஒரே நாள்ல இப்படியே எல்லாரும் போனா கடைசியில நம்ம நடு தெருவுக்கு வர வேண்டியதுதான் என்று கூறியவருக்கு ரத்தம் கொதித்தது. இதில் காம்பன்சேஷன் பணத்தை அவர்களால் கொடுக்க முடியாமல் கடனாளிகள் ஆகி நின்றிடுவர். அரசு குடும்பத்தினருக்கு இரக்கமே பார்க்கவில்லை சரவணா அரசு குடும்பம் கடனாளியாகும் வரை காத்திருந்தான். அப்பொழுதுதான் அடிமட்ட விலைக்கு அவர்களின் சொத்துக்களை வாங்கிவிடலாம் என்பதற்காக. இதில் இருந்து அவனுக்கு பெரிதாய் ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் நிறைய பணம் கிடைக்கும். எழில் அழைக்காமலே இருக்க, ஒழுங்கா சரவணனுக்கு கால் பண்ணு, இல்லன்னா மொத்த அரசு குடும்பமும் நடுத்தருவுல நிக்க வேண்டிய நிலைமை வரும் என்று அன்பு கூறிட, உண்மையிலேயே சரவணனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா என்று நினைத்த எழில் சரவணனிற்கு அழைத்தான். ஆனால் எதிர்ப்புறத்தில் இருந்த சரவணனோ அழைப்பை துண்டித்தான். 10-15 முறை அழைத்த பின்னும் அவன் எடுக்காமல் இருக்க வருத்தமாக தன் தந்தையை கண்டு, அப்பா, அவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான் என்றான் எழில். நேரம் கடந்து கொண்டு இருந்ததே தவிர அவர்களின் நிலை மாறவில்லை. படிப்படியாக அனைத்தும் அவர்களை விட்டு சென்றது. உண்மையிலேயே அவன் இவ்ளோ பெரிய பணக்காரனா?
அவன் யூஸ் பண்ற ட்ரிக்ஸ பார்த்தா பெரிய பெரிய பிசினஸ் எம்பையர் கூட அவன் கிட்ட இருந்து தள்ளியே இருப்பாங்க போலயே என்று நினைத்தான் எழில். உடனே அவனுக்கு மெசேஜ் பண்ணி மன்னிப்பு கேளு என்றார் அன்பு. அவர் சொன்னது போலவே மிகவும் அடக்கமாய் அவனுக்கு செய்தி அனுப்பினான் எழில். சரவணா, கலிபோர்னியம் என் கிட்டதான் இருக்கு, நான் அதை இப்பவே உனக்கு திருப்பி தரேன் என்று அனுப்பியிருந்தான். இப்படி ஒரு நிலையில் இருப்போம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இம்முறை அவன் தோற்றதற்கு மொத்த அரசு குடும்பமும் நஷ்டத்தை சந்திக்கிறது. மெசேஜை பார்த்ததுமே சரவணன் போனை ஏற்றான். ஹே, நீங்க மிஸ்டர் எழிலா என்று ஆச்சரியமாய் கேட்பது போல் நடந்தான் சரவணா. கோபத்தை கட்டுப்படுத்திய எழில் மிகவும் அடக்கமாய், சரவணா பிளீஸ் எங்க மேல மர்சி காட்டு, நான் உனக்கு கலிபோர்னியம் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் நாங்க எங்க வேலையை மட்டும் பாக்குறேன் என்றான் எழில். எழில், ஏன் மேல பழிய போடாத, உனக்கு கடைசியா சான்ஸ் கொடுக்க போன் பண்ண, என்ன பேசவே விடாம கட் பண்ணிட்ட. பாப்போம், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு இதை சால்வ் பண்ணுவோம் என்று கூறினான் சரவணா. அதில் உடனே கோபம் கொண்டவன், சரவணா, என் அப்பா இதை சரி பண்ண இறங்கி வந்திருக்காரு, இதை இதோட முடிச்சுக்கலாம், உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கலிபோர்னியம் கொடுத்துறேன் என்றான் எழில். உன் மன்னிப்பை வச்சு நான் என்னடா பண்ண போறேன், ஆனா உனக்கு வேற சான்ஸ் தரேன், ஒழுங்கா வேந்தன் ஃபேமிலி கிட்ட போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேளு என்று கூறிட, சரவணா நீ ஓவரா பண்ற என்று கோபத்தில் கத்தினான் எழில். நான் சொல்றத கேக்கலன்னா அப்புறம் இத ஏன் ஸ்டைல்ல டீல் பண்ணிக்கிறேன் என்று அசட்டையாக கூறிட கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான் எழில். அத்தியாயம் 23. மாஸ்டர் பிளான். சரவணன் போட்ட கண்டிஷனை கேட்டு கொதித்தது எழில் மட்டும் இல்ல, அன்பரசனும் தான். உடனே எழிலிடம் இருந்து போனை பறித்தவர், சரவணா நீ ரொம்ப பெரிய பணக்காரன்னு தெரியும், ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனால அரசு குடும்பம் கீழே இறங்கி போவோம்னு நினைக்காத. ரொம்ப அதிகமா செலவு பண்ணி என்னோட சப்ளையர்ஸையும் இன்வெஸ்டர்ஸையும் என் கிட்ட இருந்து பறிச்சுட்டல்ல, அதனால என் குடும்பத்தோட மொத்த சொத்தும் அழிஞ்சிரும்னு நினைக்கிறியா என்று அதீத கடுப்பில் கேட்டார் அன்பு. இது அரசு குடும்பம்டா, எங்களுக்கு இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். இப்ப இருந்ததை விட இன்னும் பெட்டர் இன்வெஸ்டர்ஸையும் சப்ளையர்ஸையும் நான் வேற ஊர்ல இருந்து கண்டுபிடிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம எங்களுக்கு எங்க திறமை மேல நம்பிக்கை இருக்குடா. நான் என் சொந்த கேபிட்டல் மூலமா எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணி காட்டுறேன். அப்ப உன்னால என்ன பண்ண முடியும் என்று மிகவும் திமிராய் கேட்டார் அன்பு. கம்பெனி லாபத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரவணனிடம் அடிபணிந்து போக மனம் மறுத்தது அவருக்கு. இதை எதிர்பார்த்தவன் போல் சரவணா லேசாய் சிரித்து, ஓ அப்படியா, இதுக்கு முன்னாடி மேஜிக் பாத்திருக்கீங்களா என்று நக்கலாய் கேட்க புரியாமல் முழித்தார் அன்பு. இது சின்ன லெசன் தான் உங்களுக்கு, இந்நேரம் உங்க கடனை பே பண்ற நேரம் வந்திருக்குமே என்று கூறியவன் அவனின் வாட்சை பார்த்து, இன்னும் அதுக்கு 10 நிமிஷம் இருக்கு, என்கிட்ட இருந்து திருடினதுக்காக உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அது வர இன்னும் 10 நிமிஷத்துல நடக்க போற மேஜிக் ஷோவை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஒரு மேஜிக் அரசு ஃபேமிலியையே ஒண்ணும் இல்லாம மாத்திடும் என்று கூறி போனை வைத்தான் சரவணா. எழிலின் விழிகளோ அங்கு இருக்கும் கணினியில் பதிந்து இருந்தது. அவர்களின் ஷேர் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. சரவணன் பேசி முடித்தவுடனே ரத்தினம் மார்க்கெட்டில் அவரின் வேலையை தொடங்கினார். அரசு குடும்பத்தில் ஷேர் மார்க்கெட் மிக வேகமாக அழிந்து கொண்டே வந்தது. கண்ணிமைக்கும் நொடியில் தரைமட்டமானது. அவர்களின் சாம்ராஜ்யம் வெறும் 2 மணி நேரத்தில் பல வருடங்களாய் கடினப்பட்டு உருவாக்கிய அரசு என்டர்பிரைஸை தரைமட்டம் ஆக்கிவிட்டான் சரவணா. இடிந்து போய் சேரில் அமர்ந்தார் அன்பு. தாம் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்தது. மொத்த நஷ்டத்தையும் வெளியே கூறி அவர்களின் கடனை அடைப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. தங்களை அழிக்க சரவணன் அதிக பணத்தை செலவழித்திருப்பான் என்று நினைத்தார். ஆனால் அரசு குடும்பம் அவர்களின் நஷ்டத்தை பற்றி வெளியே கூறினான் சரவணன். அதனை மிக குறைந்த விலையில் வாங்கிவிடுவான். அப்படி வாங்கினால் அவன் செலவழித்ததை விட 2-3 மடங்கு லாபத்தை எடுத்திடுவான். இது சரவணனின் தந்திரம். வலுக்கட்டாயமாக கலிபோர்னியமை அவர்களிடம் விற்றிருக்கிறான் என்று உணர்ந்தார் அன்பு. சாதாரண சிறு பையன் இவ்வளவு தூரம் செய்வான் என்று அவர் எதிர்பார்த்திடவில்லை. அப்பா, இப்ப நம்ம என்ன பண்றது என்று பதட்டத்தில் கேட்டான் எழில். நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும் என்று உடைந்த குரலில் கேட்டார் அன்பு. சரவணனிற்கு தாம் ஈடு இல்லை என்று அப்பொழுதுதான் உணர்ந்தார்.
இப்பொழுது அவர்களுக்கு ஒரு வழி மட்டுமே இருக்கிறது. வேந்தன் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்பது. அன்பு பொத்தென்று தரையில் மண்டியிட்டார். சிறிது நேரம் முன்பு வரை நிகா கதவு பின்னே மறைந்து இருந்து நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தாள். அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுது அன்பு அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் மூழ்கினாள். என் பையன் அறிவில்லாம பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடு நிஹாரிகா என்று கெஞ்சினார் அன்பு. எழிலின் மனம் பிசைந்தது. அவன் தந்தையை அந்த நிலைமையில் பார்க்க முடியவில்லை. இங்க வா, இங்க வந்து முட்டி போடு என்று உச்ச சுதியில் கத்தி அவனை அதட்டினார் அன்பு. எழிலும் வேறு வழியில்லாமல் அவள் முன்னே மண்டியிட்டான். நிகா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பில் இருந்தாள். நிஹாரிகா, இது எல்லாமே என்னோட தப்புதான். புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன் என்று கூறி தன்னைத்தானே அறைந்து கொண்டான் எழில். இங்க இருக்கிற மத்த எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வாமா என்று நிகா இரக்க குணம் கொண்டவள் என்று அறிந்து கூறினார் அன்பு. அரசு குடும்பத்தை காப்பாற்றிட அவர் என்ன வேண்டும் என்றாலும் செய்திடுவார். இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. எழில் இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிட்டான். நீங்க அவனை சரியா கண்டிப்பீங்கன்னு நம்புறேன் என்று அவசரமாய் கூறினாள் நிகா. இதை கேட்டதுமே மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தவர் எழில் பக்கம் திரும்பி, இன்னும் ஏண்டா இப்படியே இருக்க? சீக்கிரம் நிகாவ அவங்க வீட்டுல விட்டுடு. இந்த நிமிஷத்துல இருந்து வேந்தன் ஃபேமிலிக்கு பிசினஸ்ல என்ன ஆனாலும் இந்த அரசு ஃபேமிலி கூட இருக்கும். இல்ல, வேந்தன் ஃபேமிலி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் அரசு பிசினஸ் என்று கூறிட எழில் நிகாவை வழி அனுப்பி வைத்து விட்டு வந்தான். திரும்ப ஆபீஸ் உள்ளே வந்தவன் உடனே சரவணனிற்கு அழைத்து, சரவணா, நீ சொன்ன மாதிரி நாங்க பண்ணிட்டோம் என்றான் எழில். அது ஏன் இப்போ ஏன் கிட்ட சொல்ற என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. அதில் பல்லை நரநரவென கடித்தவன், அதான் இப்ப மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, இப்ப பிளீஸ் எங்களை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத வித்ரா பண்ணிக்கிறியா என்று கேட்டான் எழில். அவன் கெஞ்சுவதை கேட்கவே வினோதமாயிருந்தது சரவணனிற்கு. எதை வித்ரா பண்ணணும் என்று நடித்தான் சரவணா. அதில் பொறுமையை இழுத்து பிடித்த எழில், சரவணா பிளீஸ் எங்க அரசு ஃபேமிலியை விட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்று கெஞ்சினான். ஓ, அதான் சொல்றியா? இத முன்னவே சொல்லிருக்கலாம்ல, இதுக்கு போய் சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்க. அது சரி, நீ முன்னமே இது சொல்லியிருந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விட்டுருக்க மாட்டேன் என்று கடைசி வாக்கியத்தை மட்டும் அழுத்தமாய் கூறினான் சரவணா. என்னடா சொல்ற என்று மேஜையை ஓங்கி தட்டி கத்தினான் எழில். போன்ல பேசுறப்பவே கத்தாதரா, எனக்கு காது நல்லா கேக்கும். நான் உனக்கு முன்ன சொன்னது ஜஸ்ட் சஜஷன். நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொன்ன. ஆனா உன்னோட அரசு குடும்பத்தை அழிக்கிறதெல்லாம் என்னோட மூட பொறுத்து இருக்கு என்று சரவணன் அசட்டையாக கூறிட அவர்கள் அதீத கோபத்தில் இருந்தனர். அவர்களை சரவணன் நன்றாய் ஏமாற்றிவிட்டான். அவர்கள் இருவரும் முட்டி போட்டது எல்லாம் வீணாக போனது. அங்கு சரவணன் அருகில் இருந்த ரத்தினமோ, மிஸ்டர் சரவணா, உங்க பிளான் மாஸ். என்னதான் இதுல நீங்க அதிகமா செலவு பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் இதுல நமக்கு 3 மடங்கு லாபம் வந்திருக்கு என்று அவனை புகழ்ந்தார். எழில் போன்று இருக்கும் மற்ற பணக்கார பசங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பதனால்தான் இதனை செய்தான். தனிப்பட்ட பகை அவன் மீது வளர்த்துக் கொள்ளவில்லை. அங்கு வேந்தன் குடும்பத்தினர் உடைந்து போய் அமர்ந்து இருந்தனர். நிகாரிகா கம்பெனியால் ஏற்பட்ட அவமானம் ஒட்டுமொத்த வர்த்தக உலகில் வேந்தன் குடும்பத்திற்கு அவமானத்தை விளைவித்தது. இதில் அரசு குடும்பம் வேறு. சரியான நேரம் பார்த்து அவர்களிடம் இருந்து அனைத்தையும் பறித்துக் கொள்ள நினைப்பதை நினைத்து நம்பிக்கையை இழந்தனர். அப்பொழுதுதான் செய்தியில் அரசு குடும்பம் தொழில் உலகில் அழிந்தது பற்றிய செய்தி வந்திட பாதி பிரச்சனை அவர்களை விட்டு சென்றது போல் உணர்ந்தனர். அந்நேரம்தான் நிகாவும் வீட்டிற்கு திரும்பியிருந்தாள். ஐயா, அம்மா, நிஹாரிகா மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்று ஒரு வேலையாள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கத்திட அனைவருக்கும் நிம்மதி கிடைத்தது. ஆனால் நிகாவோ பிரம்மை பிடித்தவள் போல் உள்ளே வந்தவள், தாரிகா எங்க இருக்கா என்று கேட்டாள். அம்மா திரும்பி வந்துட்டாங்க, ஆனா ரொம்ப வருத்தமா இருக்காங்கம்மா என்று வேகமாய் வேலையாள் கூறினார். அதற்கு தலையசைத்த நிகா, சரி, நான் போய் அவளை பாக்குறேன் என்று கூறியவள் தாரிகா அறைக்கு சென்றாள். வாடிய கொடியைப் போல் வெளியே வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் தாரிகா. நிகாவின் வரவை உணர்ந்த தாரிகா வேகமாய் அவளிடம் சென்று, நிகா, உன்னை அவங்க ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்களா என்று கேட்டிட மறுப்பாக தலையசைத்தாள் நிகா. அவளுக்கு நேர்ந்ததை பற்றி கூற வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். அரசு குடும்பத்தின் நிலைக்கு ஒருவர் மட்டும்தான் காரணம், அதுவும் கண்டிப்பாக சரவணனாக தான் இருக்கும் என்று நம்பினாள் நிகா. தாரிகா, உனக்கும் சரவணனுக்கும் நடுவுல என்ன நடக்குது
என்று நிகா கேட்டிட அதற்கு அமைதியானவள், சரவணனா, எனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ அபி சொன்னது உண்மைதான்னு தோணுது. அவன் தகுதியே இல்லாத ஒண்ணுக்கு ஆசைப்படுறான் என்று வலியுடன் கூறினாள் தாரிகா. நிகா மேற்கொண்டு ஏதோ கூற நினைத்தவள் இதை பற்றி நிதானமாய் அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாள். அங்கு அன்பரசனும் எழிலும் பயங்கர கோபத்தில் இருந்தனர். அப்பா, இவனை இப்படியே நம்ம விடக்கூடாது என்று ஆத்திரத்தில் கத்தினான் எழில். தன் வாழ்வில் இப்படி ஒரு அசிங்கத்தை சந்தித்திடாதவர் கோபத்தில், கண்டிப்பா அவனை நாம அப்படியே விடக்கூடாது என்று வன்மத்துடன் கூறினார் அன்பரசன். அத்தியாயம் 24. புதிய வண்டி. அரசு குடும்பத்தை தரைமட்டம் ஆக்கிய அலுப்பில் இருந்த சரவணா இன்று சீக்கிரமே அவனின் வீட்டிற்கு திரும்பினான். சரவணன் வரும் செய்தியை கேட்ட ஈஸ்வரி மிகவும் மகிழ்வோடு அவனுக்கு பிடித்த தின்பண்டங்களை செய்து கொண்டிருந்தார். வீட்டிற்கு வந்தவன் அவருடன் கடைக்கு சென்று வீட்டிற்கு தேவையான மற்ற சில விடயங்களையும் வாங்கினான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவனுடைய ஹைஸ்கூலில் உடன் படித்த ஜெனி மீதும் மோதினான். ஒன்றாய் படிக்கின்ற காலத்தில் இருவருக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது இல்லை. சரவணன் மிகவும் அமைதியாக இருப்பவன், நன்றாய் படிப்பவனும் கூட. அதனாலே அவன் மீது சிலருக்கு கிரஷ் இருந்திருக்கிறது. அதில் ஜெனியும் ஒருவள். ஜெனி அவளின் காதலை கூறிட படிப்புதான் முக்கியம் என்று மறுத்துவிட்டான் சரவணா. அவளை கண்டதுமே அவனுக்கு அந்த நினைப்புதான் வந்தது. ஹைஸ்கூல் முடித்ததும் ஜெனி கல்லூரிக்கு செல்லவில்லை, மாறாக வேலைக்கு சென்றாள். அவள் நன்றாக சம்பாதிப்பாள் போலும். அவள் உடுத்தி இருக்கும் உடையே அதனை வெளிக்காட்டியது. நீ சரவணா தானே என்று கேட்டாள் ஜெனி. தன் முன்னே பேரழகியாய் வளர்ந்து இருக்கும் ஜெனியை கண்டதும் அவளை மறுத்து தவறு செய்து விட்டோமே என்று வருந்தினான் சரவணா. விழிகளை அகற்றாமல் அவன் அவளை பார்த்து கொண்டு இருக்க கடுப்பான கண்களால் சுழற்றினாள் ஜெனி. ஜெனியின் காதல் கடிதத்தை எப்பொழுது அவன் மறுத்து விட்டானோ அன்றிலிருந்து இன்று வரை சிறிய காரணத்திற்கு கூட அவனை அசிங்கப்படுத்திக் கொண்டே இருப்பாள். சரவணா, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் மேட்ஸ் கூட சின்ன கெட் டுகெதர் இருக்கு, நீயும் ஜாயின் பண்றியா என்று கேட்டவள் அவன் மறுப்பதற்கு முன்னே, யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணதும் எங்களை மறந்துட்டேன்னு சொல்லாத என்று சிரித்தபடியே கூறியவள் மனதில், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்து ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கான். என் பாய் ஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகாட்டியும் இப்போ அரசு என்டர்பிரைஸ்ல சூப்பர்வைசரா இருக்கான் என்று நினைத்தாள் ஜெனி. ஓகே என்றான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தவள், சரவணா, நீ ரொம்ப நல்லவன். நம்ம ஈவினிங் 8 மணிக்கு பாப்போம், ஒன்னாவே அங்க போவோம். ஆமா, என்ன கார் நீ வச்சிருக்க? உன்னோட வரலாம் தான். அதுவும் இல்லாம கொஞ்ச நாள் முன்ன ரூம்மேட் குரூப்ல சாட்ல உன்னை பத்தி பேசின. சோ எல்லாரும் உன்னை பார்க்க ஆர்வமா இருக்காங்க என்றாள் ஜெனி. அதில் அதிர்ந்தான் சரவணா. சரவணா, உன்கிட்ட கார் இல்லையா என்று பட்டென கேட்டாள். வாவ், இவங்கிட்ட அது கூட இல்லையா? அது சரி, இவன் இன்னும் திருந்தாம புக்கையும் கையுமா தான் இருப்பான். ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி இல்லையே, இப்பவே ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கான். நல்ல வேளை நான் இவன் கூட சேரல என்று நினைத்தாள். தன்னையும் தன் அம்மாவையும் அவள் பார்க்கும் விதத்திலே புரிந்து கொண்டான் சரவணா. அவள் வேண்டுமென்றே தன்னை அவமதிப்பதற்காக தான் கேட்கிறாள் என்று. என்கிட்ட கார் இருக்கு என்று அமைதியாய் கூறினான். அதில் இன்னும் இளக்காரமாய் அவனை பார்த்தவள் அவளை பிக் செய்து கொள்ளுமாறு கூறிவிட்டு கிளம்பினாள். ஆனால் மனதில், என்கிட்டவே பொய் சொல்லி நடிக்கிறியா நீ? உன்கிட்ட கார் இல்லன்னு சொல்லி இருக்கணும். நீ நடிக்கிறல்ல, சோ உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு என்று நினைத்தபடியே நகர்ந்தாள் ஜெனி. ஜெனி சென்றதும், சரவணா, என்ன சொல்ற நீ? இப்போ காருக்காக எங்க போய் பணத்தை ஏற்பாடு பண்ணுவ என்று கேட்டார் ஈஸ்வரி. அந்த அழகான பெண் முன்னே காட்டிக் கொள்வதற்காக தான் சரவணன் அப்படி கூறினான் என்று புரிந்து கொண்டார். சரவணன் நினைத்தால் இப்பொழுதே மிக விலை உயர்ந்த காரை அவனால் வாங்கிட முடியும். ஆனால் ஈஸ்வரிக்கு உண்மை தெரிந்தால் அவனை அடித்து வெளுத்து விடுவார். ஆமா, ஜெனியை அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் அங்க என்ன வம்படியா கூப்பிட்டுருக்கா. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். சோ அவனோட காரை இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்குவேன் என்றான் சரவணா. அதில் நிம்மதி அடைந்தவர், நீ அந்த காரை பத்திரமா அவங்கிட்ட திருப்பி கொடுக்கணும் என்றார் அம்மா. அதன்பின் சரவணா இன்டர்நெட்டில் மிக சிறந்த கார்களை பற்றி தேடிக் கொண்டிருந்தான். இம்முறை அவனே தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்தான். ரத்தினம் ஒருமுறை ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றி கூறியது நினைவு வர, இந்த மாதிரியான இடத்திற்கு அந்த கார் தான் சிறந்தது என்று நினைத்தான். அந்நேரம் ஜெனியிடம் இருந்து செய்தி வந்தது. நாம் எல்லாரும் 8 மணிக்கு மீட் பண்ணலாம் சரவணா என்று அனுப்பியிருந்தாள்.
உன் கூட எத்தனை பேர் வராங்க என்று கேட்டான் சரவணா. மொத்தம் 6 பேரு. நீ மத்தவங்கள பத்தி யோசிக்க வேணாம் என்று அனுப்பினாள். அதனால் அவர்கள் அனைவருக்கும் ஏதுவான காரை பற்றி தேடினான். பணம் இருந்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்று நினைத்தான். நேரம் போக அவன் ஒரு காரை தேர்வு செய்திருந்தான். அவனின் வீட்டிற்கே அந்த காரை வந்து கொடுத்தனர். எல்லாம் பணம் செய்யும் மாயை. சரவணா அந்த காரை ஓட்டி பார்த்தான். அதனின் கண்டிஷன் நன்றாக இருந்தது. பாஸ், உங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பிரீவியஸ் ஓனருக்கு அவசரமா பணம் தேவைப்படலனா இந்த காரை வித்திருக்க மாட்டாங்க என்று அந்த சேல்ஸ் லேடி கூறினார். இப்படி ஒரு இடத்தில் இருப்பவன், அதுவும் சாதாரண கல்லூரி மாணவன், இந்த காரை வாங்கியிருக்கிறான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சரவணா கான்ட்ராக்ட் சைன் செய்து கொண்டிருக்க ஜெனி அவனை அவசரப்படுத்தினாள். சரவணா, எப்ப வருவ? நீ வரலன்னா நாங்க கேப்ல போறோம் என்று செய்தி அனுப்பி இருந்தவள், அவனுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டவே பணம் இல்லாம இருக்கும், இதுல எங்க காரோட வருவான் என்று நினைத்தாள். இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க வரேன் என்று அனுப்பியிருந்தான். அவள் அருகே நின்றிருந்த இன்னொரு பெண், ஜெனி, உனக்கு அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாதா? ஹைஸ்கூல்லயே அவனுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாது. அவங்க அம்மா அவங்களோட பிளட் வித்து தான் பே பண்ணாங்க என்று கூறினாள். இந்த ஒரு காரணத்திற்காக தான் சரவணனை அனைவரும் மட்டமாய் நடத்தினர். ஜெனி, உன் பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப பணக்காரன் ஆகிட்டு இருக்கான்ல, அவங்கிட்ட ஏன் லிஃப்ட் கேட்க கூடாது? அவனோட மர்சிடஸ்ல போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை என்றாள் இன்னொருவள். இதை கேட்டதும் ஜெனிக்கு குழு குழுவென்று இருந்தது. சரி, நான் இப்பவே ராகுலுக்கு கால் பண்ணி வர சொல்றேன் என்று கூறி போனை எடுத்தாள் ஜெனி. எஸ், ஒரு வழியா மர்சிடிஸ்ல போக போறோம். அவளின் தோழிகள் கூட்டம் குதூகலித்தது. அதில் இருக்கும் கேப்ரிலா மட்டும் அவர்களை விட்டு தள்ளியே இருந்தாள். மற்றவர்களை பற்றி மட்டம் தட்டி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அதே போல சரவணனுடன் நெருங்கிய பழக்கத்தில் இருந்தாள் கேப்ரிலா. ஜெனி செல்சினுங்க அவளின் பாய் ஃப்ரெண்டும் சரவணனும் ஒரே நேரத்தில் செய்தி அனுப்பியிருந்தனர். 2 பேருமே வரேன்னு சொல்றாங்க, நம்ம ஏன் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது என்று கேட்க அங்கிருந்த அனைவரும் சரவணனை மட்டம் தட்டி பேசிக் கொண்டிருந்தனர். சரவணா இங்க வந்துட்டேன்னு சொன்னா எங்க காணோம் என்று கேள்வியாக ரோட்டை பார்த்தாள் ஜெனி. கண்ணு கேட்ட தூரம் வர ஒரு ஃபேன்சி கார் கூட இல்ல, அங்க ஒரு வேன் தான் வருது என்று ஒருவள் கூறிட அதில் சத்தமாய் சிரித்தவர்கள், இந்த வேன்ல தான் அவன் நம்மள பிக்கப் பண்ண போறானா என்று கேட்டு சத்தமாய் சிரித்தனர். கேப்ரிலா மட்டும்தான் ஆச்சரியமாய் பார்த்தாள். வாழ்க்கை அனைவருக்கும் நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் கொடுத்திடும். சரவணன் வந்திருக்கும் இந்த வேன் அவன் அடைந்தது அவளுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. சரவணன் அவர்களை நெருங்கியது அவனின் வேனை போட்டோ எடுத்தாள் ஜெனி. அதனை இன்டர்நெட்டில் சர்ச் செய்து பார்த்து அதனின் விலையை தெரிந்து கொண்டாள். தேடி கண்டுபிடித்தவள் சத்தமாய் சிரித்தாள். அது ஒரு சாதாரண ஃபோர்ட் வேன். 10 லட்சத்திற்கு தான் தேரும். அதிலும் அவன் வைத்திருப்பது செகண்ட் ஹேண்ட் வண்டி. வண்டியை விட்டு இறங்கியவன், வாங்க போலாம் என்று அழைத்தான். 2 எண்ணத்தோடு இன்டர்நெட்டில் காரை சர்ச் செய்தான் சரவணா. ஒன்று 6-7 பேர் அமருவதற்கு ஏதுவாயிருப்பது, இன்னும் ஒன்று விலை அதிகமான ஒன்று. அதனால் 10 லட்சம் கொடுத்து அந்த வேனை வாங்கியிருந்தான் சரவணா. ஜெனியின் முகம் சுருங்கி இருப்பதை பார்த்து குழம்பியவன், இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு? 10 லட்சம் கொடுத்து வேன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது அவங்களுக்கு பெருசா தெரியலையா என்று நினைத்தான். அவனை அருவருப்பாக பார்த்த ஜெனிக்கு அதில் ஏறவே விருப்பமில்லை. சரவணா, நீ ரொம்ப மோசம். எங்களை மாதிரியான அழகான பொண்ணுகளை இந்த வேன்ல பிக்கப் பண்ணி வந்திருக்க என்று ஒருவள் கேட்டாள். என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன மர்சிடிஸ்ல பிக்கப் பண்ண வரான், சோ நான் அதுல வரல என்று திமிராக ஜெனி கூற அவளுடன் வந்த கொடுக்குகளும் வரவில்லை என்று கூறியது. சரவணா, நான் உன் கூட வரேன், நம்ம போலாம் வா, எனக்கு அது என்ன பிளேஸ்னு தெரியும் என்று கூறினாள் கேப்ரிலா. ஏன் இந்த வேன் ரொம்ப விலை ஜாஸ்தின்னு ஏற மாட்டேங்கிறாங்களோ என்று நினைத்தான் சரவணா. அத்தியாயம் 25. அசிங்கப்படுத்திய ராகுல். சரவணன் சென்ற சில நிமிடத்திலேயே அங்கு வந்துவிட்டான் ராகுல். அவனின் மர்சிடிஸை பார்த்தவுடனே 4 பேரும் குதூகலித்தனர். எப்படியாவது சீட் பிடித்திட வேண்டும் என்று இறுக்கி பிடித்து 4வரும் பின்னி அமர்ந்து கொண்டனர். ஜெனி, நீ ரொம்ப குடுத்து வச்சுவடி என்று ஒருத்தி கூறிட, ஐயோ என்ன தள்ளாதடி, நான் ஒரே ஒரு பிக் எடுத்துக்கிறேன் என்று கத்தினாள் இன்னொருவள். நானும் போட்டோ எடுத்துக்கிறேன், இதை என்னோட எல்லா சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ண போறேன், மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க என்று இன்னொருவள் கூறிட
இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஜெனி புகழ்ச்சியில் மிதந்து கொண்டிருந்தாள். அவள் தானாய் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட ராகுல், என்னாச்சு என்று கேட்டான். அதில் சிரிப்புடன் அவன் கன்னத்தில் இதழ் பதித்த ஜெனி, நீதான் பெஸ்ட் அபி, ஐ லவ் யூ சோ மச், உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் என்று புகழ்ந்திட வானத்தில் பறந்தான் ராகுல். இதற்கு முன் நடந்ததை பற்றி அவனிடம் கூறினாள் ஜெனி. ஹப்பி, இது கேட்கவே காமெடியா இருக்குல்ல? அந்த படிப்ஸ் எங்களை பிக்கப் பண்ண வேனோட வந்திருக்கிறான். என் முன்னாடி பந்தா பண்ண நினைச்சு அவனை உடனே அசிங்கப்படுத்திக்கிறான். இன்னைக்கு நீ அவனோட மூக்க உடைக்கணும், ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கிறவனா அடக்கி வைக்கணும் என்று கடுப்பாய் கூறினாள் ஜெனி. அதில் சத்தமாய் சிரித்தவன், அவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போலயே என்றான் ராகுல். அவனை நீ சும்மாவே விடக்கூடாது என்று அழுத்தமாய் ஜெனி கூறிட, அவளுக்கு இதற்கு முன் சரவணன் மீது காதல் இருந்திருக்கிறது என்று உணர்ந்தான் ராகுல். இல்ல, இன்னைக்கு நான் அவனுக்கு டின்னர் ட்ரீட் பண்ண போறேன். அவனை அசிங்கப்படுத்த சான்ஸ் கிடைச்சும் விடுவேனா நானு? எப்படி அவனை அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு என்று கூறி காரை ஓட்டிட 10 நிமிடத்தில் அங்கு வந்தனர். சரவணனின் வேன் பார்க்கிங் லாட்டில் நிறுத்தாமல் வெளியே நின்று இருப்பதை பார்த்து இளக்காரமாய் சிரித்தனர். சரியான பிச்சைக்காரனா இருக்கான், பார்க்கிங்கே அவனால பே பண்ண முடியல. கண்டிப்பா இந்த வேனை யார்கிட்டயாச்சும் இருந்துதான் வாங்கிட்டு வந்திருப்பான். இதுல இந்த கேப்ரியலா வேற என்ன நினைக்கிறான்னு தெரியல, அவ டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு என்று கூறினாள் ஒருவள். முகத்தை கடுகடுவென வைத்திருந்த ஜெனி அவள் பேக்கில் இருக்கும் சிறிய கத்தியை எடுத்து சரவணனின் வேனில் கீறல் போட்டாள். தகுதியே இல்லாத இந்த டப்பாக்கு இது தேவைதான் என்று அழுத்தமாய் கூறினாள் ஜெனி. இதை பார்த்த ராகுல் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு போன் பேசிக்கொண்டே வெளியே வந்தான். ஜெனியை நெருங்கியதும் அழைப்பை துண்டித்தவன் அவள் இடையோடு கை கோர்த்தவன் உள்ளே நடந்தான். மனதில், சரவணா, நீ எவ்ளோ நடிக்க முடியுமோ அவ்ளோ நடி. உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்க நான் உனக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் என்றபடியே டென்சல் ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்றனர். அது சாதாரண 4 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தான். உள்ளே சரவணனும் கேப்ரியலாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களுடன் சேர்ந்து கொண்டவர்கள், ஏய் சரவணா, இத்தனை வருஷத்துல நீ ரொம்ப மாறிட்ட, இப்போ உன்கிட்ட கார் கூட இருக்கு என்று வேண்டுமென்றே கூறினாள் ஜெனி. ஒரு நொடி ஜெனி உண்மையாகவே தன்னை பாராட்டுகிறாள் என்று நினைத்து விட்டான். ஜஸ்ட் கொஞ்சம் தான் செலவு பண்ணி இதை வாங்கின என்று கூறினான் சரவணா. இதை கேட்ட ஜெனியும் அவளின் தோழிகளும் நக்கலாய் சிரித்தனர். ஜெனி மனதில், சரியான பித்தலாட்டக்காரன், இந்த டப்பா வேன் வச்சுக்கிட்டு என்னமோ ஃபெராரி வச்சிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறான் என்று நினைத்தவள், ஓ அப்படியா என்று நக்கலாய் கேட்டு, ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்ல வேளை நீ அன்னைக்கு என்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணல. நான் ரொம்ப லக்கி, ராகுல் மாதிரியான ஒருத்தனை மீட் பண்ணதுல. இந்த டென்சல் ரெஸ்டாரண்ட் அரசு ஃபேமிலி பிசினஸ்ல சேர்ந்தது. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கான் என்று பெருமை பீத்திக் கொண்டாள் ஜெனி. இதை கேட்டு அவளின் கொடுக்குகளும் ராகுலை புகழ்ந்து தள்ள ஆரம்பித்தனர். ஆனால் சரவணனிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. இந்த டென்சல் ரெஸ்டாரண்ட் அரசு குடும்பத்திற்கு கீழ் இருக்கிறது. ரத்தினம்தான் அரசு குடும்பத்தில் எல்லா சொத்துக்கும் பிசினஸிற்கும் பொறுப்பு. அப்படியென்றால் அவன்தானே அரசு குடும்ப சொத்திற்கு அதிபதி. அரசு குடும்பத்தில் பிசினஸ் பற்றி முன்னவே பார்த்திருந்தான். அது சிறிய பிசினஸ் என்பதால் பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. உடனே ரத்தினத்திற்கு செய்தி அனுப்பினான் சரவணா. தாம் டென்சல் ரெஸ்டாரண்ட்ஸில் இருப்பதாகவும் ஹோட்டலின் இன்சார்ஜ் வந்து தன்னிடம் பேசிவிட்டு செல்லுமாறு அனுப்பியிருந்தான். செய்தி அனுப்பியவன் ஜெனி கூறியதை கேட்டு, ஓ நிஜமாவா என்று ஆச்சரியமாய் கேட்பது போல் நடித்தான். ஆமா, என்னோட டைம் நீ வேஸ்ட் பண்ணாம இருந்ததுக்கு தேங்க்ஸ். இல்லனா இப்போ இருக்கிற நிலைமையில நான் இருந்திருக்க மாட்டேன் என்று கூறி அவனிடம் டோஸ்ட் செய்து கொள்ள எழுந்தாள் ஜெனி. சரியாக அந்நேரம் ஒருவர், ஹலோ சார் என்று கத்தினார். அந்த ஆள் யார் என்று தெரியாமலே புன்னகைத்த சரவணா, வந்துட்டீங்களா என்றான். நீங்க டென்சல் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கீங்களா? எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களை நாங்க சரியா கவனிக்கல என்றார் அவர். அதில் லேசாய் புன்னகைத்தான் சரவணா. அவன் பேசுவதற்கு முன், ஆஹா சரவணா, நடிக்கிறதுக்குள்ள சரியான ஆளா இருக்கியே, இப்போ நீ ரொம்ப ஃபேமஸான ஆள் மாதிரி நடிக்கிறியா என்று ஒருவள் சிரித்தபடியே கேட்டாள். அவரு ஜெனி ஆளு, ராகுல வெல்கம் பண்ண வந்திருக்காரு என்று கூறிட சரவணனிற்கு பெருத்த அவமானமாய் இருந்தது. வன்மத்துடன் சிரித்த ராகுல் ஜெனி கைகளை பிடித்து, பேபி, உன்னோட கிளாஸ்மேட் ரொம்ப ஃபன்னியா இருக்கான். 2 வார்த்தை மரியாதையா பேசிட்டா இவன் பெரிய ஆளுன்னு ஆயிடுமா? இவனை மிஸ்டர் சரவணான்னு கூப்பிட தகுதி இருக்கா என்ன
இவன மாதிரியான ஒருத்தனை நீ எப்படி சூஸ் பண்ண என்று கேட்டான். அதில் பெரிதாய் சிரித்தவள், ஹப்பி, நான் ஏதோ புத்தி இல்லாம அப்படி பண்ணிட்டேன். ஆனா நல்ல வேளை அவன் கூட நான் ஒன்னா இருந்ததில்ல என்றாள் ஜெனி. இதை கேட்டு மற்றவர்கள் சரவணனை கேலி செய்து சிரித்தனர். கேப்ரிலாவால் இதனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவள் அவர்களை திட்டுவதற்காக வாயை திறக்க சரவணன் அவளை தடுத்து விட்டான். அந்நேரம் இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்து, மிஸ்டர் சரவணன் கிட்ட பேசுறப்போ பார்த்து பேசுங்க என்று ஒரு குரல் கர்ஜனையாக கேட்க அந்த இடமே நிசப்தமானது. சூட்டில் இருப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மிஸ்டர் சரவணா, லேட்டா வந்ததுக்கு சாரி என்று கூறியவர் அவன் கையில் சாவி ஒன்றை கொடுத்து, உங்க ஃபெராரிய நான் இங்க கொண்டு வந்துட்டேன். இங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, நீங்க அதை அட்டெண்ட் பண்ணணும் என்றார். ஒரு நொடி அனைவரும் அமைதியாக நடப்பவற்றை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஜெனியும் அவளின் தோழிகளும் குழப்பத்தில் இருந்தனர். அவரை பார்த்து பெருமூச்சு விட்டவன், ப்ளீஸ் இங்க இருந்து போங்க, நாங்க டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்று சரவணன் கூறிட அவர் அங்கேயே நின்றிருந்தார். ஒரு சில நொடிகளில் அவர் வெடித்து சிரிக்க அவருடன் சேர்ந்து ராகுலும் சிரித்தான். என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு ராகுல் என்றார். சான்ஸே இல்ல போ, அவன் மூஞ்ச பாரேன் என்று கூறி மேலும் சிரித்தான் ராகுல். அப்பொழுதுதான் அங்கு இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்தது. ராகுல் தான் ஒரு ஆளை ஏற்பாடு செய்து நடிக்க அழைத்திருக்கிறான். என்ன ஃபெராரியா? உனக்கு அதோட லோகோ எப்படி இருக்கும்னு தெரியுமா? உன்ன மாதிரியான ஒருத்தனுக்கு வெளியில நிறுத்தி இருக்க பாத்தியா ஒரு டப்பா வேனு, அதான் ஏத்தது என்று கூறினான் ராகுல். சரவணா, எங்க கூட ஒன்னா படிச்சதுக்காக தான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டோம். நீ இவ்ளோ கேவலமா நடிக்கிற? எனக்கு உன் கூட சாப்பிட பிடிக்கல. சோ இங்கிருந்து வெளியே போ என்றாள் ஜெனி. அவள் முகத்தில் வெற்றி சிரிப்பு பூத்து இருந்தது. ஜெனி என்று அதீத கோபத்தில் கத்தினாள் கெப்ரிலா. அவளால் இந்த அசிங்கத்தை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சரவணா அவளை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தான். தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போ. என் ஹஸ்பண்ட் பணக்காரனா இருந்தாலும் உனக்கு பே பண்ண அவருக்கு பிடிக்கல என்று திமிராய் கூறினாள் ஜெனி. அந்நேரம் திரும்பவும் அவர்களின் டைனிங் அறை கதவை திறந்து கொண்டு ஒருவர் உள்ளே வந்து, மிஸ்டர் சரவணா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்றார். திரும்பவுமா? நோ என்று நினைத்தாள் கப்ரிலா. மிஸ்டர் சரவணா, நீங்க இங்க வர்றத பத்தி முன்னமே சொல்லியிருந்தா நாங்க பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்போம் என்றார். ராகுல் யோசனையாய் அவர்களை பார்த்தான். அவன் இவர்களை நடிக்க அழைக்கவில்லை. மேலும் நிறைய பேர் அங்கு வந்து, மிஸ்டர் சரவணா, நான் அரவிந்த், அரசு என்டர்பிரைஸ்ல வேலை பாக்குறேன். பிளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு கருணை காட்டுங்க என்று ஒருவர் கெஞ்சிட, மிஸ்டர் சரவணா, நான் ஷாம், உங்க ஆர்டருக்காக வெயிட் பண்றேன் என்று கூறிட மேலும் 20 பேர் அங்கு வந்தனர். அவர்கள் எல்லாம் ராகுலின் மேல் அதிகாரிகள். அவர்களை பார்த்தவன் திகைப்பில் எழுந்து நின்றான். அத்தியாயம் 26. கெஞ்சும் ஜெனி. மிஸ்டர் சரவணா, நான் அரவிந்த், பிளீஸ் எங்க மேல இரக்கம் காட்டுங்க என்று அரவிந்த் கெஞ்சிட ராகுல் அதிர்ச்சியாய் அவரை பார்த்தான். அரவிந்த் தான் ராகுலின் ரோல் மாடல். அவனுக்கு வேலையை கத்துக் கொடுத்ததே அவர்தான். அவர் மீது அவனுக்கு அதீத மரியாதை இருக்கிறது. அவரிடம் வேகமாய் சென்ற ராகுல், மிஸ்டர் அரவிந்த், நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒன்னு சேர்ந்து நடிக்கிறீங்களா என்று சரவணனை பற்றி உண்மை அறியாமல் கேட்டான். ராகுலுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் சரவணன் வாயை திறக்கவில்லை. அனைவரும் அமைதியாயிருக்க லேசாய் சிரித்த ஜெனி, டார்லிங், அவங்களை நடிக்கிறத நிப்பாட்ட சொல்லு. இவன மாதிரியான ஒரு குப்பை கிட்ட இவ்ளோ சீன் கிரியேட் பண்ண வேணாம். நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷல் டெசர்ட் நான் தரேன் என்று கூறி கண்ணடித்தாள். ஆனால் ராகுலோ அதனை ரசிக்கும் நிலையில் இல்லை. அவனின் பொறுமை காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அதே நேரம் அவனுக்கு என்ன சொல்வது என்று கூட தெரியவில்லை. ஏதோ தவறு நடந்திருக்கிறது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அரவிந்தும் அங்கு ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டார். சரவணனின் முகம் வாட்டமாயிருப்பதை கவனித்தார். அவன் முகம் வாட்டமாயிருந்திட அங்கு கும்பலாய் வந்தவர்களுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. ராகுலை நெருங்கிய அரவிந்த், ராகுல், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அழுத்தமாய் கேட்டார். அதிலே அவர் ராகுலுக்காய் வரவில்லை என்று தெள்ளத் தெளிவாய் புரிந்தது. அப்பொழுதுதான் இங்கு இருக்கும் சரவணன் தான் உண்மையான சரவணன் என்று புரிந்து கொண்டான். உண்மை புரிந்திட பெரிதாய் திகைத்தான்.
அரசு குடும்பத்தில் பிசினஸ் அனைத்தும் மற்றொரு ஆதிக்கம் உள்ளவரால் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று அறிந்திருந்தான் அரவிந்த். ஆனால் அந்த ஆதிக்கம் உள்ளவன் இந்த சரவணன் என்று அவன் நினைக்கவில்லை. இப்படி ஒரு வேனை ஓட்டி வந்தவன் எப்படி அவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்திருப்பான் என்று நினைத்தான். மிஸ்டர் அரவிந்த், என்ன நடக்குதுங்க என்று கண்களை அகல விரித்து கேட்டான் ராகுல். அதற்கு அவனை முறைத்த அரவிந்த் சரவணன் பக்கம் திரும்பி, மிஸ்டர் சரவணா, நாம ஒன்னா டின்னர் சாப்பிடலாமா என்று பவ்யமாய் கேட்டார். இம்முறை வந்து இருப்பது உண்மையாகவே அவனின் ஆட்கள்தான் என்று உணர்ந்த சரவணா கைகளை விரித்து சேரை காட்டினான் தலை சாய்த்து. நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க கூடாதுன்னு இல்ல, ஆனா என்ன ப்ராப்ளம்னா இங்க ஒருத்தர் என்ன சாப்பிட விடல என்றான் சரவணா. இதை கேட்ட ஜெனியும் ராகுலும் உறைந்தனர். சரவணனின் செயல்கள் மொத்தமாய் மாறியது. நிஜமாலே அவன் பணக்காரனா? அது எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்தனர். எனக்கு புரிஞ்சிருச்சு என்று கூறிய அரவிந்த் சிறிதும் யோசிக்காமல் ராகுல் பக்கம் திரும்பி, ராகுல், உன்னை ஃபயர் பண்ணியாச்சு, இப்பவே இங்க இருந்து வெளியே போ என்றார். நம்ப முடியாமல் அரவிந்தை பார்த்தவன், மிஸ்டர் அரவிந்த், என்ன நடக்குதுங்க என்று கேட்டான். என்னவா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சரவணாவை அசிங்கப்படுத்திருப்ப, இங்க இருந்து போ என்று கத்தினார் அரவிந்த். ராகுல் திகைப்பில் மூழ்கியிருந்தான். அந்த அறையின் சூழல் ஒட்டுமொத்தமாய் மாறியது. ஜெனியும் அவளின் தோழிகளும் வாயை பிளந்து கொண்டு நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தனர். சரவணா, பிளீஸ், எனக்காக நீ அப்படி பண்ணாத. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ் தானே, அதனால ராகுல் ஃபயர் பண்ணாத. அதுவும் இல்லாம நான் இவ்வளவு நேரம் சும்மா பிராங்க் பண்ண என்று பயத்துடனும் லேசான சிரிப்புடனும் மழுப்பினாள் ஜெனி. ஆமா சரவணா, நம்ம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ் தானே என்று மற்றவர்களும் கூறினர். சரவணா ஒரு வார்த்தை கூறவில்லை. இத்தனை நேரம் அவனை மட்டம் தட்டி பேசியவர்களுக்கு இப்பொழுதுதான் அவன் அவர்களின் கிளாஸ்மேட் போல் தெரிந்தான். கெப்ரிலாவும் நம்ப முடியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இவன் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. அதன் பின் சரவணன் அவர்களை கண்டு கொள்ளாமல் உணவை உண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் மிகவும் பயத்துடனும் அவனுடன் உணவை உண்டு கொண்டிருந்தனர். சரவணன் உண்டு கொண்டிருக்க வெளியே 2 பேர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். நிதிஷ், உண்மையதான் சொல்றியா? இதை என்னால பண்ண முடியும்னு எனக்கு தோணல என்று கூறினாள் ஒருவள். நான் சீரியஸா சொல்றேன். அதான் சரவணன் இப்ப பணக்காரனா இருக்கிறத பாக்குறல்ல, இப்படியே நம்ம இருந்தா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றத கவனி. அவன் பணக்காரனா இருந்தாலும் அவன் ஒரு லூசர். அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப காஸ்ட்லி என்றான் நிதிஷ். சரவணன் இங்கு வந்த பொழுதே அவனை கண்டு கொண்டான். ஆனா என்று அவள் இழுக்க, என்ன ஆனா? என்னை இப்படியே பட்னி கடந்து சாக சொல்றியா என்றான் நிதிஷ். ஷர்மா குடும்பம் நிலை குலைந்ததும் பணக்கார பிள்ளையான நிதிஷ் வாழவே தடுமாறினான். இப்பொழுது அவன் சார்ந்து இருக்க நினைக்கும் ஒரே ஆள் சரவணா. அவனுடைய மொத்த பணத்தையும் பறித்துக் கொள்ள நினைத்தான். அவன் அருகில் இருந்தவளோ சற்று யோசித்து உதட்டை கடித்தாள். நான் சொல்றத கேக்குறியா பிளீஸ்? எனக்கு பணம் கிடைச்சது நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நான் உன் கூடவே வாழ்றேன். நம்ம சின்னதா ஒரு கடையை ஓபன் பண்ணிட்டு ஒன்னா சம்பாதிக்கலாம் என்று கூறினாள். நான் நிதிஷ் சர்மா. என்னால பணத்தை சம்பாதிக்க முடியும், ஸ்டார்ட் அப்புக்கு தான் இல்ல என்றான் நிதிஷ். அதில் லேசாய் தலையசைத்தாள் ஜெசி. அதன் பின் அவளின் நீண்ட காலை காட்டும் எண்ணத்தில் தொடை தெரியும் உடையை மாற்றிக்கொண்டு அவனை மயக்க நினைத்து சரவணனை பார்க்க சென்றாள். அவனை தற்செயலாக அங்கு சந்திப்பது போல் உணவை எடுத்துக்கொண்டு சென்றாள் ஜெசி. சரவணன் உணவை உண்டு முடித்து விட்டான். இன்னும் ஜெனி அவனிடம் கெஞ்சிக் கொண்டே இருந்தாள். அவளின் வார்த்தைக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்கவில்லை. நான் சாப்பிட்டேன், வா போலாம் என்று கெப்ரிலாவை பார்த்து கூறினான். கெப்ரிலா ஏழை பணக்காரன் என்று பார்த்து பழகுபவள் இல்லை. அவளை பொறுத்தவரை மற்றவர்களை மதித்து நடத்திட வேண்டும், அவ்வளவுதான். சரவணா எழுந்து கதவு அருகே சென்றிட ஜெனி அவனை துரைத்துக் கொண்டே சென்றாள். சரவணா ராகுலை மன்னிக்காமல் இருப்பதனால் ஆத்திரம் கொண்டவள், டே சரவணா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? இங்க இருக்கிற எல்லாரும் அரசு என்டர்பிரைஸ் சுப்பீரியர்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். நீ இவங்களுக்கு காசு கொடுத்து நடிக்க கூப்பிட்டு வந்திருப்ப. நீ உண்மையிலே பணக்காரனா இருந்திருந்தா நீ நல்ல கார் வச்சிருப்ப. ஆனா சாதாரண செகண்ட் ஹேண்ட் வேன் தானே வாங்கி வச்சிருக்க. இத வச்சுட்டு நீ இவ்ளோ சீனு போடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. கெப்ரிலா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தான் உன் கூட சேர்ந்து நடிப்பாங்க என்று பொறுமையை இழந்து கத்தினாள் ஜெனி.
அவள் இன்னுமே சரவணன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று நம்பவில்லை. அவள் எண்ணம் எல்லாம் பணக்காரன் ஏன் இம்மாதிரியான வேன் வைத்திருக்க வேண்டும் என்று இருந்தது. அதிலும் பார்க்கிங் லாட்டில் நிறுத்தாமல் வெளியே நிறுத்தியிருந்தான். இதை கேட்டு லேசாய் அதிர்ந்தான் சரவணா. மூளையே இல்லாதவளிடம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று அமைதியாயிருந்தான். என்ன சொன்ன ஜெனி என்று கோபமாய் கேட்டாள் கேப்ரியலா. என்ன போதும், நடிக்கிறத நிறுத்து கேபி. என் ஹஸ்பண்ட் ராகுல் உண்மையிலே பவர்ஃபுல். அதனால நீங்க எல்லாரும் பொறாமையில் இப்படி பண்றீங்க தானே என்று கத்தினாள் ஜெனி. கேபியால் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்ன நடிக்கிறத நிறுத்தணுமா? ஜெனி, நீ தானே சரவணா கார்ல ஸ்கிராட்ச் போட்டது, உண்மையை சொல்லு. இங்க சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு என்றாள் கேபி. அதுக்கு இப்ப என்னங்கிற? ஆமா, நான் தான் பண்ணேன். அதுக்கு காம்பன்சேஷனா 500 ரூபாய் தரேன். காருக்கு புது பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ண அது போதும். இந்த டப்பா வேனுக்கு அது போதும் என்றாள் ஜெனி. அதில் சிரித்த கேபி, வெறும் 500 ரூபாவா என்று கேட்டாள். என்ன பத்தலையா? நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா வேணும்னா தரேன் என்று திமிராய் கூறினாள் ஜெனி. அதில் சத்தமாய் சிரித்த கேபி, நீ என்ன சரவண காரு மற்ற சாதாரண கார் மாதிரி நினைச்சியா என்றாள். டேய் சரவணா, நீ பணக்காரனா இருந்தாலும் ஒரு முட்டாள்டா. இவ்ளோ பணக்காரனா இருந்தா BMW இல்லனா மெர்சிடிஸ் ஆச்சும் வாங்கியிருக்கணும் என்று ஜெனி கூறிட அங்கு இருந்தவர்கள் சிரித்தனர். ராகுல் அவள் என்ன கூறுகிறாள் என்று ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான். கேபி அவளின் போனை எடுத்து சரவணனின் காரை காட்டி, ஜெனி நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. ஃபோர்டையும் GMCயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா GMC லக்ஸுரி கார் பிராண்ட். அதோட கார் விலை எல்லாமே கோடிக்கணக்கில் தான் இருக்கும் என்று சிரிப்புடன் கூறிட திகைத்து போய் பார்த்தாள் ஜெனி. தன் போனில் மீண்டும் போட்டு பார்க்க கேபி சொல்வது உண்மை என்று புரிந்தது. சரவணனின் கார் பல மெர்சிடிஸை விட விலை அதிகம் என்று கேள்விப்பட்டதும் ஜெனியும் அவளின் கொடுக்குகளும் வாயை பிளந்து நின்றனர். இதில் போயா ஏறமாட்டோம் என்று கூறினோம் என்று நினைத்தனர். அத்தியாயம் 27. முன்னாள் காதலி. என்ன, இந்த வேன் கோடிக்கணக்கில் மதிப்புள்ளதா? இதை ஏன் அவன் முன்னாடியே சொல்லல? அதை ஏன் வெளியில நிறுத்தியிருக்கான் என்று அங்கிருந்த பலரின் கேள்வியாக இருந்தது. இத்தனை நேரம் அவனை வெறுப்பாக பார்த்த ஜெனியின் தோழிகள் கண்களுக்கு அவன் ஆணழகனாக தெரிந்தான். ஜெனி காரின் விலையை பார்த்து திகைத்தவள், சரவணா, நம்ம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ், அதனால என்று தயங்கியபடியே இழுத்தாள். அவளிடம் பணம் இல்லையே, கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை. ஜெனி மேலும் கூறுவதற்கு முன், நாம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ்ங்கிறதுனால நான் உன் டைமை வேஸ்ட் பண்ண நினைக்கல. என்கிட்ட அதுக்கான பணத்தை கொடுத்துரு, நான் உன்னை ரிப்பேர் பண்ணி தர சொல்ல மாட்டேன் என்றான் சரவணா. இதை கேட்டதும் கோபத்தில் கண்களை அகல விரித்தாள் ஜெனி. அவளால் 1 கோடி கொடுத்திட முடியாது. ஜெனி படிப்பை விட்டதிலிருந்து இரவு நேரத்தில் ஆண்களுடன் செலவிட்டுதான் பணத்தை சம்பாதிக்கிறாள். அவளுக்கென்று எதையும் சேமித்து வைத்துக் கொண்டதில்லை. மாதம் மாதம் ஒரு சுகர் டாடி வைத்துக் கொள்வாள். சரவணா, இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா என்று திமிரு போய் அப்பாவியான முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் ஜெனி. அவளின் இந்த முகத்திற்கு விழாத ஆண்களே இல்லை. இதை கேட்டு சிந்தனையில் மூழ்கினான் சரவணா. அவனின் முகத்தை பார்த்தவள் அவள் எண்ணம் நிறைவேறுவது போல் எண்ணி, சரவணா, எனக்கு தெரியும் நீ பெஸ்ட்னு, ஆனா ஏன் என்ன ஸ்டார்டிங்ல ரிஜெக்ட் பண்ண என்று அவனை நெருங்கி உதட்டை கடித்து கேட்டாள் ஜெனி. சரவணனிடம் வழிய துவங்கினாள் ஜெனி. பணத்திற்கு பதிலாக தன் உடலை கொடுக்க நினைத்து விட்டாள். இதில் ராகுலை விட சரவணன் வசந்தவன் என்று நினைத்து அவனை நெருங்கினாள். ஜெனியின் கீழ்த்தரமான செயலை கண்ட கேபி வாயடைத்து நின்றாள். ஒரு பெண் எப்படி இவ்வளவு மட்டமாக இருக்க முடியும் என்று நினைத்தாள். சிறிது யோசித்த சரவணா, நீயே சொல்லிட்ட, சோ இத வேற வழியில டீல் பண்ணிக்கலாம் என்றான். கண்டிப்பா சரவணா, நீ ரொம்ப நல்லவன். நம்ம ரொம்ப வருஷமா காண்டாக்ட்ல இல்ல. உன் சோசியல் மீடியா அக்கவுண்ட் தவிர வேற உனக்கு எதுவும் தெரியாது. நீ எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியா? ஃபியூச்சர்ல உன்னை என்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ற. உனக்காக நானே குக் பண்ணி தரேன் என்று புன்னகையுடன் கூறினாள் ஜெனி. அவள் எதற்காக இப்படி கூறுகிறாள் என்று அங்கிருந்த அனைவருக்குமே அப்பட்டமாய் தெரிந்தது. கேபி அமைதியா சரவணனை பார்த்தாள். இவன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனான்னு தெரியல. ஆனா எல்லா பணக்காரனும் காசு வந்தா அவங்க நடந்துக்கிற விதமே மாத்திப்பாங்க.
என்று நினைத்தாள். ஆனால் சரவணன் அப்படி இல்லையே. ஜெனியை தன்னிடமிருந்து விலக்கியவன், அப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள இந்த மேட்டரை டீல் பண்ணிக்க சொல்றேன் என்று கூறிட ஜெனியின் கண்கள் சாசர் போல் விரிந்தது. அவள் படுக்கையை பற்றி நினைக்க அவனோ அவளை களி திங்க கூறினான். சரவணா, என்ன சொல்ற நீ என்று அதிர்ச்சியில் கேட்டாள். அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாயிருந்தான் சரவணா. சரவணா, நானே போலீஸ் கால் பண்றேன். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. உன் கார் வேற ரொம்ப காஸ்ட்லி என்று கூறினாள் கேபி. கேபி, நான் உன்னோட ரூம்மேட் என்று கத்தினாள் ஜெனி. என்ன அசிங்கமா பார்த்தா யாரும் எனக்கு ரூம்மேட் இல்ல என்று கூறியவள் போலீஸ்க்கு அழைத்திட சற்று நேரத்திலே போலீஸ் வந்தது. ஜெனி இன்னும் பயந்து விட்டாள். அவளிடம் பணமும் இல்லை. அதேபோல் அவள் பேரில் கேஸ் வருவதிலும் விருப்பமில்லை. ஹனி, எனக்காக 1 கோடி கொடுக்க முடியுமா என்று ராகுலிடம் கெஞ்சினாள் ஜெனி. ராகுல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ஜெனியால் தான் தமது வேலை பறிபோனது என்று நினைத்தவன் அங்கு இருந்த போலீஸ் ஆபீசரிடம், சார், இந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது. இவ வேணும்னே மத்தவங்க கார்ல ஸ்கிராச் பண்ணிருக்கா. சோ இத சீரியஸா டீல் பண்ணுங்க. நம்ம நாட்டு சட்டத்தை நம்ம பிரேக் பண்ண கூடாது என்று யோகியனாய் கூறினான் ராகுல். இதை கேட்டதும் உடைந்து போனாள் ஜெனி. கவலைப்படாதீங்க, நாங்க இதை நேர்மையா ஹேண்டில் பண்ணுவோம் என்றார் ஆபீசர். போலீஸ் ஜெனியை கைது செய்து அழைத்து சென்றது. ஜெனியின் தோழிகளோ இன்னும் அதிர்ச்சி வெள்ளகாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறானே என்று நினைத்தனர். இதில் எப்படி அவனுடன் நெருங்கி பழகி பழசை மறக்க வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். ராகுல் கலங்கிய விழிகளோடு சரவணனை நெருங்கி, மிஸ்டர் சரவணா என்று அழைத்தான். அவனின் மேனேஜர் வேலை ஒன்றும் அத்தனை எளிதில் அவனுக்கு கிடைக்கவில்லையே. அதனை இழக்க அவனுக்கு மனம் இல்லை. லேசாய் தலையசைத்து, இத உன் லைஃப்ல ஒரு லெசனா நினைச்சுக்கோ. யாரையும் குறைச்சு பேசக்கூடாதுன்னு உன் தலையில ஏத்திக்கோ. அவனை வழிமறைத்த கேபி, சரவணா, நம்ம ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல. அதனால நம்ம வேற டைனிங் ரூமுக்கு போலாமா? நான் உனக்கு 2 கிளாஸ் ரெட் வைன் வாங்கி தரேன் என்று கேட்டாள். அவளின் எண்ணம் மற்றவர்கள் போல் இல்லை என்று தெரிந்து கொண்டவன் சம்மதமாய் தலையசைத்தான். வேறு ஒரு அறைக்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தனர். சட்டென்று அந்த அறை கதவை திறந்து கொண்டு ஒரு வெயிட்ரஸ் உள்ளே நுழைந்தாள். நீண்ட கூந்தலுடன் கால்களை காட்டியபடியே வருபவளை தலை முதல் கால் வரை பார்த்தான் சரவணா. ச, இவனும் மத்த அமளிங்க மாதிரிதான் இருப்பான் என்று வருத்தமாய் நினைத்தாள் கேபி. அவன் அவளை ஆழமாய் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அமைதியானாள். அந்த வெயிட்ரஸ் அவர்களுக்கு ரெட் வைனை பரிமாறிக் கொண்டிருந்தாள். சட்டென்று அவளின் ஸ்கர்ட்டில் இருக்கும் ஸ்லிட் இன்னும் கிழிந்திட அவள் உள்ளே அணிந்து இருக்கும் லெகின்ஸ் அவளின் பின்னழகை அப்பட்டமாய் காட்டியது. அதனை கண்ட சரவணனிற்கு தொண்டை வறண்டது. அது அவனின் முன்னாள் காதலி ஜெசி ஆகிற்றே. மயங்காமல் இருப்பானா? ஜெசி அங்கு அவனுக்கு சர்வ் செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஃபர்ஸ்ட் இயரில் ஜெசி கேட்ட 2000 ரூபாய் மதிப்புள்ள ஹேண்ட்பேக்கிற்காக அவன் ஒரு ரெஸ்டாரண்டில் 1 மாதம் முழுவதும் வேலை பார்த்து அதனை வாங்கி கொடுத்த நினைவு அலையாமல் அவன் மனதில் வந்தது. வாங்கி கொடுத்த சில நாட்களிலேயே சீப்பான ஒன்றை பயன்படுத்த மாட்டேன் என்று அதனை குப்பையில் எறிந்துவிட்டாள் ஜெசி. சர்வ் செய்து கொண்டிருந்தவள் தட்டு தடுமாறி கீழே விழுந்தவள், என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல என்று திணறினாள் ஜெசி. அவள் மீது இருந்து மதுவாடை வந்தது. சரவணன் எழுவதற்கு முன் அங்கு வேகமாய் ஹோட்டல் சூப்பர்வைசர் ஓடி வந்து, என்ன மன்னிச்சிடுங்க, எங்களோட மத்த கஸ்டமர்ஸ் இந்த வெயிட்டர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பிரைவேட் ரூம்ல அவளை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு வழுக்கட்டாயமா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டா. உங்க பாட்டில் உடைஞ்சதுக்காக இந்த பொண்ணு கிட்ட சார்ஜ் பண்ணிக்கிறோம் என்றார். ஜெசி பக்கம் திரும்பியவர், ஜெசி, எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ற? உன் ஹெல்த் உனக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியாதா? வா, இப்ப போய் நீ ரெஸ்ட் எடு என்று கூறினார் சுப்பீரியர். ஜெசி உடல் நடுங்கியது. சரவணாவின் காலை பிடித்துக் கொண்டவள் அங்கு இருந்து செல்லாமல் இருந்தாள். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத என்று சுப்பீரியர் கூறிட, பிளீஸ், நான் இங்கே இருக்கேன், நான் வரல என்று குழறலாய் கூறினாள் ஜெசி. அவள் கெஞ்சுவதை பார்த்தவன், நீங்க முதல்ல போங்க என்று சரவணன் கூறிட தயங்கியபடியே நின்றார் சுப்பீரியர். அவன் அழுத்தமாய் பார்க்கவும் தான் அங்கு வந்து வெளியேறினார். அவர் முகத்தில் வெற்றி புன்னகை தவழ்ந்தது. இது அவர்களின் ஒரு தந்திரம்.
அழகிய வெயிட்ரஸை இப்படி பணக்காரர்களிடம் விட்டு அவர்களுடன் ஒரு இரவை கழிக்க வைத்து சம்பாதிப்பார்கள். அவர் சென்ற பின் ஜெஸ்ஸி மேலும் அழத் துவங்கினாள். கேபியை சங்கடமாய் பார்த்தவன், நம்ம இன்னொரு நாள் ஒன்னா சாப்பிடலாமா என்று கேட்டான் சரவணா. அதில் தலையசைத்து அங்கிருந்து வெளியே சென்றாள் கேபி. மற்ற ஆண்களைப் போல் இவனும் அவர்களின் வலையில் விழுந்து விட்டான் என்று அதிருப்தியுடன் அங்கிருந்து சென்றாள். சரவணன் தனது முன்னாள் காதலி என்ற எண்ணத்தில் இருந்தான். சரவணன் கேபியை செல்ல சொன்னது இன்னும் தாம் அவன் மனதில் இருப்பதாய் நினைத்தாள் ஜெசி. சரவணா, என் மேல சிம்பத்தி காட்டாத. நீ இருக்கிற வர எனக்கு வேணுங்கிற எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு செஞ்ச. நீ இல்லாதப்போ இப்போ என்ன நானே பார்த்துக்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னோட இந்த நிலைமைய பார்த்து என்ன கேவலமா நினைக்காத. உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் டிபெண்ட் பண்ண எனக்கு யாருமே இல்ல என்று கூறினாள் ஜெசி. அதில் மெல்ல அவள் தலையில் கை வைத்தவன், உன்னை பத்தி நீயே எப்படி பேசாத. நீ பண்ணது எல்லாமே ரொம்ப மோசம் இல்ல என்றான் சரவணா. சிறிதாய் நடித்ததற்கே அவனை தன் வலையில் விழ வைத்து விட்டோம் என்று நினைத்தவள் எப்படியாவது அவனை படுக்கை அறைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்து, சரவணா, உன் மனசுல இன்னும் நான் இருக்கேன் தானே என்று அவனின் விழிகளை பார்த்தபடியே கேட்டாள் ஜெசி. அத்தியாயம் 28. யூஸ்லெஸ். என் மேல உனக்கு இன்னும் லவ் இருக்கா சரவணா என்று மென்மையாய் கேட்டாள் ஜெசி. சரவணா இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அடுத்து சரவணன் கூறியது ஜெசிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஜெசி, இப்போ உன்னோட டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு யூஸ்லெஸ் என்றான் சரவணா. அது நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். நான் ரெஸ்ட் எடுக்க ரூம் போக எனக்கு ஹெல்ப் பண்றியா? இனிமே நான் அதிகமா குடிக்க மாட்டேன் என்று அவன் முன் மிகவும் நல்லவள் போல் நடித்தாள் ஜெசி. அவள் போதையில் இருப்பதை பார்த்தவன் வேறு வழியில்லாமல் அவளை ரூமிற்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்தான். அந்த ஹோட்டலின் டைனிங் ரூம்ஸ் இருக்கும் இடத்திற்கும் ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும் பில்டிங்கும் இடையே ஒரு சாலை இருக்கும். அதனை கடந்துதான் செல்ல வேண்டும். சரவணா ஜெசிக்கு ரூம் புக் செய்ததும் அவள் அங்கு செல்ல உதவினான். ஜெசி வேறு அதீத போதையில் இருப்பது போல் தள்ளாடி அவன் மீது சாய்ந்து கொண்டாள். அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், சரவணா, நீ ரொம்ப நல்லவன். நம்ம பிரேக்கப் பண்ணாமலே இருந்திருக்கலாம் என்று விசும்பலோடு கூறினாள் ஜெசி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்று மனதில் நினைத்தவன், என்கிட்ட பணம் இல்லாம இருந்திருந்தா இதே நீ சொல்லிருப்பியா? கொஞ்சமா மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கூறிய சரவணா அவளை அழைத்து கொண்டு சென்றான். கிரீன் சிக்னல் விழுவதற்காக சரவணா காத்து கொண்டிருந்தான். அந்நேரம் எதிர்ப்புறத்தில் காரில் சென்று கொண்டிருந்த அபிநயா சரவணனை கண்டு மிகவும் கோபம் கொண்டாள். இதில் ஜெசி வேறு அவனுடன் இருக்க கோபத்தில் உடனே போனை எடுத்து அவன் ஜெசியுடன் இருக்கும் வீடியோ எடுத்து அதனை உடனே தாரிகாவிற்கு அனுப்பினாள் அபி. தாரிகா, அவன் பண்ற வேலைய பாரு என்று கோபத்துடன் செய்தி அனுப்பினாள். சிறிது நாட்களாகவே தாரிகா மிகவும் சோர்வாகவும் வருத்தத்துடனும் இருக்கிறாள். அபிநயாவை தவிர அவள் வேறு யாரிடமும் பேசவில்லை. சரவணனின் வீடியோவை பார்த்த தாரிகாவிற்கு அனைத்து நம்பிக்கையும் இழந்துவிட்டது போல் ஒரு உணர்வு. ஆழமாய் மூச்சு விட்டவள், அபி, இனிமே அவனை பத்தி எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட சொல்லாத. இப்போல இருந்து எனக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல என்று வலியுடன் செய்தி அனுப்பினாள் அபி. நான் தான் சொன்னல அவன் ஒரு பொறுக்கின்னு. அப்போ நம்பல, இப்ப நம்புறியா என்ன என்று கடுப்புடன் செய்தி அனுப்பினாள் அபி. தாரிகாவிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. தாரிகா, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற என்று செய்தி அனுப்பினாள் அபி. அங்கு தாரிகாவோ சொல்ல முடியாத வேதனையில் இருந்தாள். நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் என்று பதில் அனுப்பிட, நடிக்காத தாரிகா, நாளைக்கே உனக்கு நான் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறேன். உனக்கு இப்ப ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு நான் யூனிவர்சிட்டி முழுக்க சொல்லிடுறேன். கண்டிப்பா நல்லவன் உனக்கு கிடைப்பான். நான் மட்டும் உனக்கு கண்டுபிடிக்கல, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல என்று அனுப்பினாள் அபி. அதனை பார்த்த தாரிகா சோகமாய் சிரித்தாள். நீ கண்டிப்பா கண்டுபிடிப்ப, அத பத்தி நாளைக்கு பேசிக்கோ என்று அனுப்பியவள் போனை தலையணைக்கு அடியில் வைத்து விட்டாள் தாரிகா. அவளால் அந்த இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. அவளின் எண்ணம் முழுக்க வீடியோவிலேயே இருந்தது. சரவணன் ஜெசியை ரூமிற்கு அழைத்து சென்றிட மெத்தையில் விழுந்த ஜெசி அவனை போதையுடன் பார்த்தாள். அவள் வேண்டுமென்றே தன்னை மயக்க நினைக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் சரவணா. இதே பழைய சரவணனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவன் மூக்கிலிருந்து உதிரம் வழிந்திருக்கும்.
ஆனால் ஜெசி இப்படிதான் பல பேரை மயக்கி இருப்பாள் என்று நினைத்தவன் அவளை வெறுப்புடன் பார்த்தான். சரவணா, எனக்கு தெரியும் நீ இன்னும் என் மேல கோபமா இருக்கன்னு. என்ன மன்னிக்க சொல்ல மாட்டேன், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் என்று தன் உடலை கைகளை தேய்த்தபடியே அவனை நெருங்கினாள் ஜெசி. சரவணன் அவளை அருவருப்போடு பார்த்து கொண்டிருந்தான். எந்த மாதிரியான ஃப்ரெண்ட் இப்படி நடந்து கொள்வாள் என்று நினைத்தான். ஆனால் ஜெசிக்கு அவன் என்ன நினைத்தாலும் கவலை இல்லை. மாறாக அவளின் மேலே அணிந்திருக்கும் ஒரு ஆடையை மட்டும் கழட்டினாள். மேலே ஸ்லீவ்லெஸ் டாப் அணிந்திருக்க, கீழே தேவையானவற்றை மறைக்கும் விதத்தில் ஷார்ட்ஸ் அணிந்திருந்தாள். தனது பொன்மேனியை அவனுக்கு காட்டிட அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் சரவணா. அவனால் வாயை திறந்து பேச முடியவில்லை. ஜெசியுடன் பல வருடமாய் காதலில் இருந்தான்தான். ஆனால் அவளுடன் ஒருமுறை கூட உடல் அளவில் உறவு கொண்டதில்லை. ஜெசியோ அவளின் டாப்பின் ஒரு பக்கம் ஸ்லீவை ஒரு பக்கம் கீழே இறக்கிவிட்டாள். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்காக இருந்ததில் அவளின் உடல் மிகவும் நல்ல வடிவத்தில் இருந்தது. என்ன, நான் பார்க்க நல்லா இருக்கேனா? அவன் காதருகே நெருங்கி இதழ் உரச கேட்டாள் ஜெசி. சரவணனிற்கு உடற் மயிர் கூச்சரிய செய்தது. தலை அசைத்தவன், ஆமா, நீ அழகா இருக்க என்றான் சரவணா. அப்போ என்று மயக்கும் புன்னகை சிந்தியவள், இன்னைக்கு ராத்திரி நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று மயக்கும் குரலில் கூறினாள் ஜெசி. மெல்ல அவனின் நெஞ்சில் கை வைத்தவள் அவனின் சட்டை பட்டன்கள் ஒவ்வொன்றாக கழட்டினாள் ஜெசி. சரவணா ஆழமாக மூச்சை இழுத்துக் கொண்டான். இதுவரை அவன் யாருடனும் இப்படி ஒரு நிலையில் அவன் இருந்தது இல்லை. அவன் அவளை மறுக்கவில்லை. அவன் மூட் பொறுத்து இப்படியே தொடர நினைத்தான். இதில் இத்தனை வருடமாய் ஜெசி கேட்டது அனைத்தையும் செய்தவன் இப்பொழுது அதற்கு பதிலாக இதனை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். சட்டென்று ஜெசி நிறுத்திட, என்னாச்சு என்று புருவத்தை சுருக்கினான் சரவணா. ஜெசி உதட்டை சுளித்து சோகமாய் அழத் துவங்கினாள். சரவணன் தன்னை கவனிக்கிறான் என்று பார்த்து கொண்டே விசுமினாள் ஜெசி. என்ன நடந்துச்சு என்று மீண்டும் கேட்டான் சரவணா. சரவணா, இப்போதான் என் சூப்பர்வைசர் மெசேஜ் பண்ணாரு. அவரு நான் உடைச்ச வைன் பாட்டிலுக்கு என்னோட சம்பளத்துல இருந்து கழிச்சிக்க போறாராம் என்று கூறி மேலும் அழுதாள் ஜெசி. இதை கேட்டு தலையசைத்தவன், உன் சூப்பர்வைசர் சரியாதான் முடிவு பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது என சரவணன் கூறிட வாயடைத்து நின்றாள் ஜெசி. இவன் என்ன இவ்ளோ கிறுக்கனா இருக்கான்? எனக்காக உன்னை பே பண்ண சொல்றேன்னு உனக்கு புரியலையா என்று மனதில் அவனை வருத்தவள், அதான் உன்கிட்ட இப்ப நிறைய காசு இருக்குல்ல, அதனால எனக்காக நீ ஏன் பே பண்ணக்கூடாது? நான் உனக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்றேன் என்று எதிர்பார்ப்புடன் கேட்டாள் ஜெசி. அவனிடம் பணம் இருந்தால் நிச்சயம் ஒத்துக்கொள்வான் என்று நினைத்தாள். எவ்வளவு என்று கேட்டான் சரவணா. கேபிதான் அதனை ஆர்டர் செய்ததினால் அவனுக்கு அதனின் விலை என்னவென்று தெரியவில்லை. 30,000க்கு மேல அது என்றாள் ஜெசி. அதில் திகைத்தான் சரவணா. அவன் மேலும் கூறுவதற்கு முன் ஜெசி, நீ எனக்காக பே பண்ணா நான் இன்னைக்கு நைட்டு உன் கூட ஸ்பெண்ட் பண்றேன் என்று கூறினாள். இவ்வளவு நேரம் அவனுடன் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நடித்தாள். ஆனால் இதற்கு மேல் அவளால் நடிக்க முடியவில்லை. நிதிஷின் திட்டம்படி ஜெசி சரவணனுடன் நெருங்கி பழக அவனிடம் இருந்து பணம் கிடைத்ததும் அவனை ஏமாற்றிவிட்டு வந்துட வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு மேல் அவளால் நடிக்க முடியவில்லை. ஜெசியின் கூற்றை கேட்டு போதை தெளிந்தவன், சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். அந்த வைன் எவ்வளோன்னு உனக்கு கரெக்டா தெரியுமா என்று கேட்டான். 36,688 என்று கூறினாள். அதில் தலையசைத்த சரவணா, அப்போ நீ எவ்வளவு ஒருத்தன்னு நினைக்கிற என்று கேட்டான். அதில் கோபம் கொண்ட ஜெசி, என்ன சொல்ற? உனக்கு என்ன பார்த்த ப்ராஸ்டியூட் மாதிரி தெரியுதா என்று கேட்டாள். சாரி, அப்படி சொல்லல. ஆனா ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ண 30,000 கேக்குறதுக்கு முன்ன முதல்ல நீ அவ்வளவு ஓத்தான்னு பாத்துட்டு சொல்லு. முதல்ல இங்க இருந்து உன் திங்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியே போ. நான் இன்னொரு பொண்ணை பாத்துக்கிறேன். 2000க்கு உன்னை விட அழகான பொண்ணா நான் தேடிக்கிறேன் என்று முகத்தில் அடித்தார் போல் சரவணன் கூறிட ஜெசி முகம் கருத்தது. அவளின் திட்டம் பாழா போனதை அவளால் நம்ப முடியவில்லை. சரவணா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஹெல்ப் பண்ணா என்ன? நீதான் இப்ப பணக்காரன் ஆகிட்டியே என்று பொறுமையை இழந்து கூறினாள் ஜெசி. அவன் என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் அவனின் பணத்தை அவளிடம் கொடுக்கும் அளவு முட்டாள் இல்லையே. இல்ல, நான் ஏழை. என்னால உனக்கு அவ்வளோ பே பண்ண முடியாது. சோ குட் பை என்று கூறினான் சரவணா. அவளிடம் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவன் கிளம்ப தயாராக, சரவணா, நீ எனக்கு இன்னைக்கு பணம் கொடுத்தே ஆகணும். நீ கொடுக்கலனாலும் நான் உனக்கு கொடுக்க வைப்பேன். நம்ம பிரேக்கப் ஃபீஸா அதை எனக்கு கொடு என்று
ஜெசி ஆத்திரத்தில் கூறிட அவளை பைத்தியம் போல் பார்த்தான் சரவணா. அத்தியாயம் 29. காதல் ஆசை. தன்னுடன் பிரேக்கப் செய்ததற்காக ஜெசி பணம் கேட்க அவளை வினோதமாய் பார்த்தான் சரவணா. வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ட்ரை பண்ண என்று அசட்டையாக சரவணா கூறிட ஜெசிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. போதும், வெளியே வா, இவன் நம்ம வழிக்கு வர மாதிரி தெரியல, சோ வெளியே வா என்று கத்தினாள் ஜெசி. அவள் கத்தியதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் நிதிஷ். அன்று பாரில் நடந்ததை நினைத்து அதீத கோபத்தில் இருந்தான். சரவணன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரிந்து கொள்ள இன்னும் அவன் மீது ஆத்திரம்தான் வந்தது. இத்தனை நாள் மற்றவர்களிடம் நடித்து ஏமாற்றி இருக்கிறான் என்று நினைத்தான். சரவணா, நீ இவ்ளோ கேவலமான பிறவியா இருப்பன்னு நான் நினைக்கல. அவதான் உன் கூட நைட் இருக்க மாட்டேன்னு சொல்றால, அப்புறம் ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ற? இந்த விஷயம் மட்டும் யூனிவர்சிட்டியில பரவச்சுனா என்ன ஆகும்னு தெரியுமா? உன்னை உள்ளவே சேர்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம உன் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா? சொல்லு, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? நீ அவளை கெடுக்க பாத்திருக்க. நான் உடனே போலீஸ் கால் பண்றேன். உன் காசை வச்சு உன்னால சமாளிக்க முடியும்னு நினைக்காத. என்னோட அங்கிள் சீனியர் போலீஸ் ஆபீசரா இருக்காரு என்று நிதிஷ் நிறுத்தாமல் கூறிட வாயடைத்து நின்றான் சரவணா. அவர்களின் நாடகத்தை கண்டு லேசாய் சிரித்தவன், ஓஹோ, இதான் உங்களோட மட்டமான பிளானா என்று கேட்டான். இந்த சரவணன் தான் எதற்கும் துணிந்தவன் ஆயிற்றே. பழைய நிலையில் இருந்தால் படிப்பை பற்றிய கவலையும் தன் தாயை பற்றியும் நினைத்து அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சியிருப்பான். ஆனால் அவன் கையில்தான் இப்பொழுது அதிகாரமும் பணமும் புரள்கிறதே. இதற்கு எல்லாம் அசருபவனா அவன்? சரி, அப்போ இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் என்று கூறிய சரவணா உடனே போனை எடுத்து 100க்கு அழைத்தான். இதனை பார்த்து ஜெசியும் நிதிஷும் உறைந்தனர். அவர்களின் உண்மையான திட்டம் சரவணனை பிளாக்மெயில் செய்து அவர்களின் எண்ணத்தை சாதிக்க வேண்டிய பணத்தை பிடுங்கிக் கொள்வதே. ஆனால் இப்பொழுது அனைத்தும் தலைகீழாக நடக்கிறது. அவர்கள் நினைத்தது போல் சரவணன் பயப்படவில்லை. மாறாக அவனே போலீஸ்க்கு அழைக்கிறான். அதுவே நிதிஷை குழப்பியது. சரவணனை மிரட்ட கதவுக்கு வெளியே காத்திருந்தவர்களும் அவன் செயலை கண்டு அஞ்சினர். சீக்கிரமே அந்த இடத்திற்கு போலீஸ் வந்துவிட்டது. சரவணனையும் ஜெசியையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். ஜெசிமா, நீ கவலைப்படாத. என்னதான் என் அப்பா சில பிரச்சனைகளால போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் என் அங்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஆனா இந்த முட்டாள் போலீஸ் ஸ்டேஷன் போனா எல்லாம் சரியாகிடும் நினைக்கிறான். அங்க போய் என் அங்கிள் கிட்ட நம்ம பேசினதை விட அதிகமா பணம் கொடுப்பான் என்று சீறினான் நிதிஷ். அதில் தனது கஷ்ட காலம் முடிய போகிறது என்று நினைத்து லேசாய் இதழ் விரித்த ஜெசி, நான் உன்னை நம்புறேன் ஹனி, உன் கூட திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வெயிட் பண்றேன் என்றாள். போலீஸ் ஸ்டேஷன் வந்திறங்கிட நிதிஷ் என்னவோ அவனின் சொந்த வீட்டிற்கு செல்வது போல் உள்ளே நுழைந்தான். அங்கு நடுத்தர வயதில் ஒருவரை பார்த்த நிதிஷ், ஹாய் அங்கிள் என்று மகிழ்வுடன் கூறி அவரிடம் சென்றான். இப்ப என்னடா பண்ணி தொலைச்ச என்று படபடப்புடன் கேட்டார் அங்கிள். நிதிஷின் தந்தை வெளியே இல்லாததனால் அவர் பொறுப்பில்தான் நிதிஷ் இருக்கிறான். அவனின் காதலி ஜெசியிடம் ஒருவன் ஹோட்டலில் தவறாக நடந்து கொள்ள பார்த்தான் என்று கேள்விப்பட்டதும் பயங்கர கோபம் அடைந்தார். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்துட்டு எவ்வளவு கேவலமான காரியத்தை நீ பண்ணியிருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு என்று கேட்டார். அதில் தோளை சாதாரணமாய் குலுக்கியவன், சாரி, ஆனா அது உண்மை இல்ல. நிதிஷ் தான் என்ன ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த பொண்ணு கூட செட் பண்ணி வைக்க பார்த்தான் என்று கூறிய சரவணா ஜெசியை பார்த்து, என்னால இவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல, ரொம்ப கேவலமா நடந்துகிட்டா, என் டேஸ்ட் இவ்வளவு மட்டம் இல்ல என்று கூறிட அவனை கடுமையாய் முறைத்தாள் ஜெசி. அதையும் பாப்போம், எவ்வளவு நேரம் நீ இப்படி திமிரா பேசிட்டு இருக்கன்னு. உள்ள போய் கம்பி என்னன்னா தாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். இவனை முதல்ல உள்ள தள்ளுங்க, 7 நாள் உள்ள இருந்தாதான் புத்தி வரும் என்று அவனை ஜெயில் உள்ளே தள்ளினார் அங்கிள். அதில் திருப்தி அடையாத நிதிஷ் முகத்தை சுருக்கி, அங்கிள், நீங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. சரவணன் கூட இன்னும் கொஞ்சம் பேரை உள்ள வச்சா எப்படி இருக்கும் என்று வில்லத்தனமாய் கேட்டான். அதில் சிரித்தவர், சரியான கேடிடா நீ, நான் இவ்வளவு பண்ணது உனக்கு பத்தலையா என்று கூறினார். உள்ளே இருந்த சரவணனோ தனது போனையும் வாங்கி வைத்துக் கொண்டாரே, இப்பொழுது எப்படி ரத்தினத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என்று யோசித்தான். மனதில் லேசாய் அச்சம் எழுந்தது. ரத்தினத்திற்கு தனது நிலையை கூறாவிட்டால் அவனுக்கு ஆபத்து உறுதி என்று நினைத்தான். அரை மணி நேரம் கழித்து வாட்ட சாட்டமாய் சில பேர் அவன் செல்லிற்கு வந்தனர். இந்த மாதிரியான நேரத்துல பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டான் சரவணா. அந்த அடியாட்கள் அவனை நெருங்கும் முன்னே கேட் அருகே காலடி சத்தம் கேட்டது.
அவனை அடைத்து வைத்த போலீஸ் ஆபீசர் திரும்ப அங்கு வந்தார். வாவ் ரத்னு, நிஜமாலே மாஸ் தான். நான் அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லாட்டியும் அவருக்கு நான் பிரச்சனையில இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு என்று நினைத்து கொண்டான். உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சு என்று அவர் கூறிட அவருக்கு நன்றி கூறி வெளியே வந்தவன், ரத்தினோ உண்மையிலே நீங்க கிரேட் என்று கூற வந்தவன் அப்பொழுதுதான் தன்னை பெயிலில் எடுத்தது ரத்தினம் இல்லை தாரிகா என்று கண்டான். தாரிகா, ஏன் நீ இங்க இருக்க என்று கேட்டான் சரவணா. அங்கு நிதிஷும் ஜெசியும் இல்லை. தாரிகா சரவணனுக்கு பதில் கூறவில்லை. மாறாக அவளின் பையை மாட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப முற்பட்டாள். நீதான் பெயில் எடுத்தியா என்று சரவணன் கேட்க அதற்கு பதில் சொல்லாமலே வெளியே விறுவிறுவென நடந்தாள். அவள் பின்னே சென்றான் சரவணா. சிறிது தூரம் நடந்தவள் கோபமாய் அவன் பக்கம் திரும்பி, என்னடா பண்ணி தொலைச்ச? எனக்கு தெரியும் நீ ஜெசிய பைத்தியம் மாதிரி லவ் பண்ணன்னு சொல்லிட்டு. ஆனா அவ உன்னை விட்டு போனதுக்கா இப்படி அவளை ரேப் பண்ண பாத்திருக்க என்று கேட்டாள் தாரிகா. அந்த அசிங்கம் பிடிச்ச உங்ககிட்ட என்ன சொன்னா என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. அதில் கோபம் கொண்ட தாரிகா, அவ என்னடா சொல்லணும்? அதான் மொத்த யூனிவர்சிட்டிக்கே அது தெரியுமே, மீடியா வர இது தெரியும். நீ வேற யூனிவர்சிட்டிக்கு போறது பெட்டர் என்று கூறியவள் ஒரு பேங்க் கார்டை எடுத்து, என் பாய் ஃப்ரெண்ட நடிச்சதுக்கு உனக்கு பணம் தரேன்னு சொன்னேன், இதை எடுத்துக்கோ. நான் என் அக்கா கிட்ட சொல்லி உனக்கு வேற யூனிவர்சிட்டியில சேர ஹெல்ப் கேக்குறேன். உன் கிரேட்ஸ் நல்லா இருக்குங்கிறதுனால உன் ஃபியூச்சருக்கு ப்ராப்ளம் இருக்காது என்று வலுக்கட்டாயமாக அவன் கையில் கார்டை திணித்தாள் தாரிகா. அப்போ என்ன பெயில எடுக்க நீ நிதிஷ்க்கு பணம் கொடுத்திருக்க என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. அதற்கு பதில் சொல்லாமல் தவிர்த்தாள் தாரிகா. அதிலே புரிந்து கொண்டவன் பல்லை கடித்துக் கொண்டு உடனே நிதிஷ்க்கு அழைத்தான். தாரிகா படபடப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனை தடுக்க நினைக்க அதற்குள் அழைப்பை எடுத்து விட்டான் நிதிஷ். சரவணா, உனக்கு இது பத்தலையா? ஏண்டா இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை உனக்கு நீயே கிரியேட் பண்ணிக்கிற என்று கேட்டான் நிதிஷ். சரவணா பல்லை கடித்துக் கொண்டு இருக்க, ஓஹோ வெளியே வந்துட்டியா, பரவாயில்லையே, நிறைய ஆம்பளைங்க பொண்ணை சார்ந்து இருக்கிறத பாத்திருக்கேன், இப்போ நீயும் அதுல சேர்ந்துட்ட போல. என்ன நீ ஒரு பேரழகை டிபெண்ட் பண்ணி இருக்க என்று நக்கல் செய்தான் நிதிஷ். அதனை உதாசீனப்படுத்திய சரவணா, நிதிஷ் சர்மா, இப்போ நீ காசுக்கே வழி இல்லாம இருக்கல என்று கேட்டிட, என்ன என்று கத்தினான் நிதிஷ். கவலைப்படாத, சீக்கிரமே நீ வாங்கின காசு எல்லாம் உன் சாவுக்கு செலவு பண்ண வைக்கிறேன் என்று கூறி போனை வைத்து விட்டான் சரவணா. சரவணா, அவங்கிட்ட வம்பு வச்சுக்காத என்று உரிமினாள் தாரிகா. நீ ஃபீல் பண்ணாத, அதை நான் பாத்துக்கிறேன் என்றான். தாரிகாவிற்கு கோபம் இன்னும் குறையவில்லை. தவறான ஒருவனை நம்பிவிட்டோமோ என்று நினைத்தாள். எப்படி பாத்துப்ப? இன்னைக்கு மட்டும் நான் வரலனா உனக்கு என்ன ஆகியிருக்குன்னே தெரியல என்றாள் தாரிகா. அபி கூறியதை தாம் கேட்டிருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். தன் நல்லதற்காக தான் அவள் அப்படி செய்கிறாள் என்று புரிந்து கொண்டான் சரவணா. ஆனால் நிதிஷை அவன் இஷ்டத்திற்கு விடக்கூடாது என்றும் நினைத்தவன், இத பத்தி பேசதான் நீ வந்தியா என்று கேட்க, இல்ல நான் லவ் பண்ண போறேன், அத பத்தி தான் சொல்ல வந்தேன் என்று கூறினாள் தாரிகா.